இதை வந்துட்டு ஜியாலேயே ஏற்றுக்க முடியல. எல்லாருக்கும் ஷாக்கு தான். அப்படியே வந்து பேண்டு தான் நிற்பாங்க. ஆனால் ஜி இருந்துட்டு, சார் நீங்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது தப்பு. என்னமோ இவங்களுக்கு மட்டும் ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் வேணுக்குன்னே தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தா இந்த பொண்ணு நயனா வந்து அந்த ஜெயிலில் சாதாரண லேடி வார்டன் தான். அவளால் இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒத்தையால் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியுமா? அந்த ஜெயிலுக்குன்னு சீஃப் இருக்காங்க. அவங்களுக்கு கூட தெரியாமல் எப்படி இந்த பொண்ணால் பண்ணியிருக்க முடியும்? அப்போ சீஃப் இதில் இன்வால்வ்டு தானே. அவங்களுக்கு மட்டும் நீங்கள் சாதாரண தண்டனையாக அவரோட பதவியிலிருந்து டீக்ரேட் பண்ணியிருக்கீங்க. இந்த பொண்ணுக்கு மட்டும் எவ்வளோ தண்டனை கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ சீஃப் சும்மா இல்லாமல் இதை பாருங்க, எல்லா அக்கௌண்ட்ஸும் இந்த பொண்ணு தான் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டா அப்படின்னப்போ ஜிக்கு கோவம் வந்துடும். சீஃபை பார்த்துட்டு, இதை பாருங்க, உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை நான் பார்த்தேன். இதில் வந்த பணம் எல்லாமே உங்களோட பேரில் தான் வரவு வைக்கப்பட்டிருக்கே தவிர்த்து நயனா பேரில் கிடையாது. அதனால் பேசாமல் இருங்க. நயனா ஹேண்டில் பண்ணது தப்பு தான். அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லஞ்சமாக வாங்கப்பட்ட பணத்தை வந்து அக்கௌண்ட்ஸில் ஹேண்டில் பண்ணது தப்பு தான். அப்படின்னா கூட நீங்களும் வந்து அதில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கான தண்டனைங்க அப்படின்னு சொல்லி பேச நம்ம தேவோனும் இருந்துட்டு, இதை பாருங்க, மிலிட்ரிக்கு சால்ட் சப்ளை பண்ணுற கான்டாக்ட் அப்படிங்கிறது எனக்கு டைரெக்டாக கிடைச்சது, அது நயனா மூலியமாக எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் யோசிச்சவர், சரி 3 நாளைக்கு அப்புறமாக ரீட்ரையல் வந்து நயனாவோட கேஸுக்கு மட்டும் நான் வைக்கிறேன், மற்றவங்களை கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேனை வந்து போக சொல்லிடுவாங்க. அப்போ கான்ஸ்டபிள் சொல்லுவாங்க, நீங்கள் பணம் நிறைய வச்சிருக்கிறவர் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வெளியே வந்துட்டீங்க, பணமும் பவரும் இல்லாதவங்க தான் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அப்படிங்கிற சமயத்தில் நம்ம தேவன் கேட்பாங்க, நான் வந்து நயனாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வந்து பார்ப்பாங்க. நயனா இருந்துட்டு அப்போ கூட திட்டுவா, ஏன் தேவன் உங்கள் மேலே பழி போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப என்ன வாய மூடிட்டு உட்காந்துட்டு இருக்க சொல்றியா, எல்லா பழியும் மேலே வந்து விழுந்திருக்கு. சரி, அப்போ உங்களை கேட்டாங்கன்னா எந்த வகையில் நீங்கள் மிலிட்ரிக்கு சால்ட் சப்ளை பண்ணீங்க, அந்த கான்டாக்ட் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தேவன் அப்படிங்கிறப்ப நான் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு போகிறேன். நயனா, நீ தப்பிக்கணும், நீ வாழணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு யோசி, அடுத்தவங்களை பற்றி யோசிக்காத. உங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் என்னால் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 3 நாளைக்கு அப்புறம் ரீட்ரையல் அப்படிங்கிறது பெருசு எந்த மாற்றமும் வராது நயனா, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவார். அப்போ பிஸ்னஸ் மேன் வந்துட்டு சொல்லுவாங்க, ஆமாம் திடீர்னு இதுக்கு அந்த ஜி வந்து நயனா பக்கம் ஸ்டாண்ட் எடுத்தான், அந்த ஜி வந்து அந்த ஜங்கோட பொண்ணை கட்டிக்க போகிறவன் தானே, அவன் இதுக்கு திடீர்னு நயனா பக்கம் ஸ்டாண்ட் எடுத்தான், இன்னும் சொல்ல போனால் நம்ம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணதே அவன் தான். அப்படி இருக்கிறப்ப திடீர்னு ஏன் ஸ்டாண்ட் எடுத்தான்னு தெரியல. அவனை வந்து முழுசாக நம்ப முடியாது. எதுக்கோ நம்ம நயனாவை பத்திரமா பார்த்துக்கணும், அவன் நயனாக்கு நல்லது பண்ணுற மாதிரி கெட்டது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நயனாவை எங்கே வச்சுக்குவாங்க அப்படிங்கிறப்ப இல்லை எகைன் ஜெயிலுக்கே அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நயனா மட்டும்தான் இப்போ ஜெயிலுக்கு வர மாட்டாங்க, எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டாங்க. கான்ஸ்டபிள் தான் நயனாவை ஜெயிலில் கொண்டு விடுறதுக்காக வந்திருப்பாங்க. வார்டன் இருந்துட்டு என்ன செய்தச்சுன்னு கேட்கறதுக்கு இல்லை 3 நாளைக்கு அப்புறம் ரீட்ரையல் இருக்குது அப்படிம்பாங்க. ஜெயிலில் செல் அடைக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிடுவாங்க நயனாவை. அதுக்கப்புறமாக இந்த கான்ஸ்டபிளை இந்த ஜிங்ஜா ஆஃபீஸர் தனியாக கூப்பிட்டு, ஆமாம் அந்த சீஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்குறப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் அவரோட பழைய பதவி கிடைக்காது, அவர் வந்து டீக்ரேட் பண்ணிட்டாங்க, ஒரு சாதாரண ஆஃபீஸர், அவர் ஜெயிலில் வேலை செய்யலாம் அவ்வளோதான் சொல்லிட்டு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி என்னென்ன அந்த கேஸில் நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அண்ணா வந்து ரூபா கிட்ட சொல்கிறாங்க. இந்த நயனாக்கு மட்டும் 3 நாளைக்கு அப்புறமாக ரீட்ரையல் இருக்குது அப்படிங்கிறப்போ என்னென்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் எதுவும் மாற போகிறது கிடையாது, 3 நாளைக்கு அப்புறமாக அதே பனிஷ்மெண்ட் தான், ஸ்லேவாக ஐலாண்டுக்கு போகணும், அவ்வளோதான், அந்த பனிஷ்மெண்ட் எதுவும் மாறாது, கவலைப்படாதேங்கிறாங்க. பிஸ்னஸ் மேன் அவரோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமாக தான் வந்து தெரிய வருது, நம்ம கிட்ட பொருள் எல்லாத்தையும் வித்துடலாம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இப்படி உடனே விற்கிறீங்க அப்படின்னு, அது வந்ததும் வராதமோ ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்குறப்போ, நம்ம வந்து ஜெயிலேருந்து வர்றதுக்காக நான் அந்த ரூபா கிட்ட டீலிங் போட்டிருக்கேன், அதன் வகையில் இதுக்கப்புறமாக அவள் பிஸ்னஸோட நம்ம பிஸ்னஸ் ஜாயின் ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் பல வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்காக இப்படி டீலிங் போடாதீங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க மாட்டோம் அப்படிங்கிறப்ப பலார்னு அரைஞ்சிருவாரு பிஸ்னஸ் மேன் வந்துட்டு, தேவோனை இதை பாருடா, மனசில் ரிவெஞ்சு வச்சுக்கிட்டே வாழாத, என்ன பண்ண முடிஞ்சது உன்னால, ஒன்றும் பண்ண முடியல, அமைதியார் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம தேவனால அங்கே இருக்க முடியல, அவர் வந்துருவாரு. ஜெயிலில் இருக்கிற நயனாக்கு வார்டனும் குக்கிங் லேடி சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த பாருமா, ட்ரையல் அப்போ அந்த ஜி வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அவனை நம்பாதமா, ஏன்னா ஜங்கோட பொண்ணு ஷினியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், இதுக்கு பின்னாடி என்ன கூத்து இருக்குன்னு தெரியல, அதனால பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா ரூபாக்கு, தெரிஞ்சதும் ஜியும் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க, என்ன தெரியாது இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா அப்படிங்கிறப்போ அது ஹெல்ப் எல்லாம் இல்லைங்க, என் டியூட்டியை தான் பண்ணேன், அந்த பொண்ணுக்கு மட்டும் அதிக பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது, அவளுக்கு ஈக்குவலாக தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் சாதாரண பனிஷ்மெண்ட்டாக இருந்தது, அதனால தான் சொன்னேன், இதை பாரு, நானும் என் புருஷன் ஜங்கம் அந்த பொண்ணை எந்த அளவுக்கு வெறுக்கிறோன்னு தெரியும், அந்த பொண்ணு எங்களுக்கு எதிரி, அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணா அப்போ உன்னையும் வந்து நாங்கள் எதிரியாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அது உங்கள் விருப்பங்க, ஆனால் நான் என் வேலையை தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பொண்ணு நான் என்ன உனக்கு என்னடா ரிலேஷன்ஷிப்பு, அந்த பொண்ணுக்காக தான் என் பொண்ணு ஷினியை வந்து நீ வேண்டான்னு சொல்றியா, என்ன எதுன்னு கேட்கறதுக்கு எதுவும் சொல்லாமல் அவர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஜெயிலுக்கு சாதாரண ஆஃபீஸர் அதனை சீஃப் வருவார், அந்த மாதிரி வராரு. அந்த சமயத்தில் வார்டனுக்கெல்லாம் பயங்கர கோபம், எல்லா பழியும் நயனா மேலே போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு மூஞ்சி தூக்கிட்டு போக, ஜெயிலரும் இதுக்கப்புறமாக ஏதாவது வேலைன்னா மட்டும் உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் போக, எல்லாரும் மூஞ்சி தூக்கிட்டே போயிடுவாங்க. எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சீஃபுக்கு இருக்கும். அடுத்த நாள் ரூபா இந்த பிஸ்னஸ் மேனோட இடத்துக்கு வராங்க. ஏன்னா இதுக்கப்புறமாக இந்த பிஸ்னஸையும் வந்துட்டு அந்த ரூபாவோட ஜாயின் பண்ணிக்க போறா இல்லையா, அதனால அங்கே வர்றப்போ எல்லாரும் தலை வணங்கி வரவேற்கிறாங்க. அங்கே வந்து அப்படியே தலை நிமிர்ந்து நிற்பாரு நம்ம தேவன்.
இதை பார்ப்பா, நீ எனக்கு பல விஷயங்கள் பண்ணியிருக்க, பட் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். அதுக்கு காரணம் அப்பா ஜங்கு தான். இப்போ ஒன்று கெட்டு போயிடல, நீ என்னோட ஆள், எனக்கு கீழே வேலை செய்ய போற, தலை வணங்கி உன்னோட எஜமானியா என்னை ஏத்துக்கோ, நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். அப்படிங்கிறப்போ ஒரு ரபிஷான பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க கிடையாது. இவங்கெல்லாம் வேணா உனக்கு தலை வணங்கி சேவகம் புரியலாம், அதை நான் பண்ண மாட்டேன். இன்னிலிருந்து இந்த பிசினஸ் மேன் கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இங்கே நான் வேலையும் செய்யலை அப்படின்ட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக ரூபா உள்ள வந்து அந்த இடத்த எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமாக இதுக்கப்புறம் நான் என்ன ஆர்டர் கொடுக்கணும் அதை பிரகாரம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக பிஸ்னஸ் மேன் சொல்லுவார், ரூபாவை நான் ஒரு சில வாட்டி தான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ தான் புரியுது ஜங்கு வீடு ஏன் இவ வந்து ரொம்ப விஷமாக இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இவளால் எப்படி ரூல் பண்ண முடியுதுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. நான் ஆரம்பத்துலேருந்து குறைச்சி எடை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ரூபாக்கு கீழே தான் பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். இங்கே சொசுரில் வந்து உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி தள்ளுறாரு, பயங்கர மூட் அவுட்டில் இருக்காரு நம்ம தேவோன். யாரும் கிட்டக்க வராதிங்க, எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு மட்டும் வந்து ஏதாவது பேசி சமாதானப்படுத்தி எகெயின் பிஸ்னஸ் மேன் கூட சேர்த்து வச்செல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, முடியறதில்ல. இங்கே சீஃப் வந்துட்டு நயனா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ப்ளீஸ் மேன் மன்னிச்சிரு, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் இப்படி பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்போ இதை பாருங்கள், நீங்கள் பண்ணது வந்து என்னால் ஏற்றுக்க முடியலன்னு துரோகமாக தான் ஃபீல் பண்ணுறேன். பட் நீங்கள் பண்ணலன்னா கூட வேற ஏதாவது ஒரு வகையில் வச்சு நான் ஸ்லேவாவது கவர்மெண்ட் ஸ்லேவா ஐலாண்டுக்கு போகிற மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னதுனால உங்களை வச்சு நடந்திருக்கே தவிர்த்து நீங்கள் ஓகே சொல்லலைனாலும் அவங்க வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதனால எனக்கு எந்த ஒரு கோவம் இல்லைன்னு நான் என்ன சொல்லிடுவேன். டீச்சரும் பெண்ணும் அவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் சொல்கிறாங்க 3 நாளைக்கு அப்புறமாக சில ட்ரையல், அதாவது ரீட்ரையலில் மாற்றம் ஏற்படுறதுக்கும் கொடுக்குற தண்டையில் மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஜங்கு ரூபாவும் இருக்காங்க அப்படின்னா மாற்றம் ஏற்படாது, அதே தீர்ப்பு தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக என்ன ஆதாரம் இருக்குது நம்ம நயனாவை காப்பாற்றுறதுக்கு, நம்மளோட தேவனுக்கு வேறு எதுவும் தெரியறதில்ல. வந்து ஜி வந்து பார்த்து இதை பாருங்க, அந்த தண்டனை எனக்கு கொடுங்க, நயனாவை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நயனாவை இன்ட்ராகேஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. நயனா ஏதாவது சொல்லு, நீ தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், வேற யாராவது மேலே பழி போட்டாவது நீ தப்பிச்சுக்கோ. அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி மேலதிகாரி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியை வர சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தா இதை பாருப்பா, இதுக்கப்புறமாக இந்த கேஸுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த கேஸ்லேருந்து நாங்கள் வெளியே எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சார் ட்ரையல் வரப்போகுது சார், ரீட்ரையல் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையலில் என்ன தண்டனை முடிவு செய்யப்பட்டதோ அதே தண்டனை தான் இப்போ இருக்கிற ரீட்ரையலையும் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த கேஸ்க்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ பாட்டுக்கும் வேலையை பார்த்துட்டு போன்றுவாங்க. இது கான்ஸ்டபிள் வந்து நயனா கிட்ட சொல்லுவாங்க. நயனா இதுக்கப்புறமாக இன்வெஸ்டிகேஷன்லாம் கிடையாது, என்ன சொல்ல வரீங்க, அப்போ என்ன நடக்க போகுது, உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அதே தான் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஜிஏ இந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க, அவரால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இந்த கான்ஸ்டபிள் கூட இருக்கிற இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து நம்மளோட தேவன் கிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே வருத்தம் தாங்க, நயனாவை இப்படி கவர்மெண்ட்ஸ்லேயே இன்னொரு ஐலாண்டுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம தேவன் கேட்பாங்க, இல்லையே அந்த ஜி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறப்போ அவரையே கேஸ்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் ஜி போகிறத பார்த்துட்டு, ஏன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிங்க இல்லையா, நயனா பாவம் ஹெல்ப் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜங்கோட பொண்ணு ஷினியை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க இல்லையா, அதன் வகையில் கூட நீங்கள் ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம். அப்படிங்கிற சமயத்தில் இதை பாரு தேவோன், நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஜங்கோட கான்குபனோட பையன் தான் நீன்னு சொல்லிட்டு, என்னை விட உனக்கு பவர் இருக்குது, எனக்கு என்னதான் இருந்தாலும் ஜங்கு உன்னோட அப்பா, உன்னால் பேசி பார்க்க முடியாததாப்பா நான் பண்ணிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம தேவன் அப்படியே யோசிக்க இந்த பக்கமாக அந்த ஜேட் லேடியையும் கமிஷனரையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே கிம் அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குட்டி கதை சொல்லிடுறேங்க, இது போக போக ரொம்ப லென்த்தாக தெரியும், இங்கே சொல்லிட்டதான் பார்க்குறவங்களுக்கு வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ ராஜமாதா இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு முன்னாடி ஒரு குயின் இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக ராஜமாதாவும் குயினா இருந்து ராஜமாதா ஆனவங்க தானே. அப்படி முன்னாள் குயினா இருந்தவங்க, அவங்களுக்கும் 2 பசங்க இருந்திருக்கும். அதுல ஒரு பையன் இறந்து போயிருப்பாங்க. இன்னொரு பையனுக்கு கல்யாணமாய் 3 பசங்க இருக்காங்க. ஆனா அவங்க அரண்மனைக்குள்ளேயே இருக்க, வெளியே வேற எங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ராணியும் வந்துட்டு நோய்வாய்ப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல தான் இந்த ராஜமாதாவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அரசருக்கு. இந்த ராஜமாதாக்கு ஒரு பையன், அவர் தான் இப்ப அரசரா இருக்காங்க. இப்போ ராஜமாதா இருக்க வேண்டிய இடத்துல ஏற்கனவே ஒரு குயின் தானே ராஜமாதாவா இருந்திருக்கணும், அவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா நோய்வாய்ப்பட்டு. ஸோ அந்த ராணிக்கு வேண்டப்பட்டவங்க, மந்திரியா அமைச்சர்களா இருந்தவங்க, அவங்க குடும்பத்துல தூரத்து சொந்தமா இருந்தவங்க எல்லாம் தான் இப்போ இங்க இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ இருக்கிற ராஜமாதா போடுற அட்டூழியமும் ஆட்டமும் கொஞ்சம் கூட பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் ராஜமாதா நிறைய தவறுகள் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். அவங்கள எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரே மைண்டு. இந்த பக்கம் ராஜமாதாவை தான் காட்டுறாங்க. இந்த ராஜமாதா நிறைய விஷயங்களை வந்து மாற்றி வந்து வச்சிருப்பாங்க. எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு போர் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த போரில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பார்த்தவங்க, அந்த போரில் இருந்தவங்க இதெல்லாம் வந்து விசாரிச்சு அந்த போர் இப்படி நடந்தது, அந்த போர் நடக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதுவாங்க இல்லையா. அது எல்லாமே உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இருக்கும். அதாவது அடிப்படையாக வச்சுன்னா அந்த நடந்தது அப்படி எழுதுவாங்க எல்லாம் விசாரிச்சு. ஆனால் ராஜமாதா என்ன ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு சாதகமாக இப்படி தான் எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு டீமே இருக்கும். பட் அவங்க ராஜமாதாவோட பேச்சை கேட்காம அரசரோட பேச்சை கேட்டு நடந்ததை நடந்த மாதிரி எழுதுவாங்க. அதனால அந்த டீம் வந்து ராஜ துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க மொத்த பேரை கூப்பிட்டு தானே கொடுங்க அப்படின்ட்டுருவாங்க. இது அரசர் காதுக்கு வந்ததும் அந்த டீம் என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு, நான் சொல்லி தான் அவங்க அந்த புக் எழுதுனாங்க, அவங்கள எப்படி பிடிக்க போச்சு அப்படின்னு அரசருக்கு கோவம்.
அரசர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறது இல்லையே. அவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ற இடத்துக்கு வந்துட்டு அங்க ஜங்கு தான் இருப்பாங்க, ஜங்கோட மேற்பார்வையில தான் இன்ட்ராகேஷன். இது இன்ட்ராகேஷன் எல்லாம் கிடையாது, டார்ச்சர் அதான் நடந்துட்டு இருக்கும். அரசர் வந்து இதை நிறுத்துங்க, இவங்க எனக்கு கீழே டைரக்டா வேலை செய்யறவங்க, இப்போ இதை நீங்க நிறுத்தல அப்படின்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசர் கோவமா சொல்லிட்டு வேற வழி இல்லாம நிறுத்திடுவாங்க. இது ராஜமாதா காதுக்கு வருது. வர வர அரசன் நம்மளோட கைப்பிடியில் இருக்க மாட்டேன்றானே, மீறி மீறி வேலை செய்யறானே அப்படிங்கிற மாதிரி தான் ராஜமாதாக்கு இருக்கும். பட் என்னதான் ராஜமாதாவே இருந்தாலும் அரசர் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அமைதியாயிடுறாங்க. நயனாக்கு ரீட்ரையல் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதே தண்டனை கொடுத்துட்டாங்க. நயனா இங்க இருந்து கவர்மெண்ட் ஸ்லேவ் வேற ஒரு ஐலாண்டுக்கு போறா. அப்படி வர்றப்போ சிறையில் இருக்கிற கைதிகள் எல்லாரும் அழுவாங்க. வார்டன் அந்த இடத்துக்கே வரமாட்டாரு, உள்ளே உட்காந்துருப்பாரு. குக்கிங் லேடி கூட வந்து கூப்பிடுவாங்க, அப்பவும் வரமாட்டாங்க. நயனா கிளம்புறப்போ குக்கிங் லேடி நயனா அப்படின்னு சொல்ற சமயத்துல வார்டன் எங்க அப்படின்னு கேட்குறப்போ அவரால் உன்னை பார்க்க முடியாதுன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டாருமா அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு வருவாங்க. ஜெயிலரை பார்க்குறப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல நயனா, ஆனா நீ ஹேண்டில் பண்ணிப்பேன்னு எனக்கு தோணுது, பார்த்து இருந்துக்கோமா அப்படிங்கிறாங்க. இந்த சீஃப் கிட்ட வர்றப்போ என்ன மன்னிச்சிரு, நான் சாகிறதுக்கு தகுதியானமா அப்படிங்கிறப்போ இல்லை பரவாயில்ல அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிங்ச் ஆஃபீஸர் கிட்ட வர்றப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நயனா, ஆனால் லைஃப் அப்படிங்கிறது எப்படி வேணா மாறும், மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், பார்த்து போமா அப்படிம்பாங்க. இந்த மொத்த டிராமாலையும் நான் ரொம்ப வந்து அழுதது இந்த சீனுக்கு தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும் நயனா போறதை பாக்குறப்போ. வார்டன் உள்ள உட்காந்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. நயனா அந்த ஜெயிலை விட்டு வெளியே வர்றப்பதான் இவங்களால எல்லாம் பார்க்க முடியும். அந்த ஹோட்டல் வச்சிருக்கிற ஆண்டி இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வச்சுக்கோ நயனா அப்படிங்கிறாங்க. சாயும் பார்த்துட்டு நீ கவலைப்படாதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வருத்தப்படுவாங்க. பெண்ணெல்லாம் இருந்துட்டு நயனா உனக்கு வந்து என்னை பத்தி தெரியல, நான் கண்டிப்பா நான் காப்பாத்திருவேன், தைரியமா இரு அப்படிங்கிறாங்க. டீச்சருக்கெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, கதறி கதறி அழுவாரு. ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது, போலீஸ் எல்லாம் வந்துட்டு வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் நயனா திரும்பி திரும்பி ஒரு ஆளை மட்டும் தேடுறாங்க, அதுதான் தேவோன். தேவோனால நயனாவை ஃபேஸ் பண்ண முடியாது, அதனால தான் வரல. அவங்க போகிறத மட்டும் தள்ளி நின்று பார்ப்பாரு. இந்த பக்கம் ஜம்பமா அவன் பல்லக்கில் வந்துட்டு இருப்பான், யாரு சங்கதான். அந்த சமயத்தில் சில பேர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அது எதிர்ச்சியா ஃப்ரெண்டும் தேவோன்னு பார்த்துருவாங்க. ஒன்றுமே ஆரம்பத்தில் புரியாம தான் இருக்கும். பட் இருந்தாலும் அப்பாவாச்சே காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக காப்பாற்றவும் செய்வாங்க. ஆனால் கத்தி குத்து வந்து ஜங்குக்கு விழுந்துரும். ஆனால் தாக்கா வந்த எல்லாரையும் அடிச்சு அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறமாக அவரை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ரூபாக்கு தெரிய வரப்போ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு போவா. ஆனால் நல்லா கத்தி குத்துதாங்க. இவரோட உயிர் பொழைப்பாரா இல்லையா அப்படிங்கிறதே டாக்டரால சொல்ல முடியாமல் போயிடும். ராஜா மாதாக்கு தெரிய வரப்போ அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உடனே அரண்மனை வைத்தியர் அனுப்பிச்சிங்கன்னு சொல்றாங்க. அரசருக்கு தெரிய வரப்போ அரசருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. யார் தாக்குதல் நடத்தினது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாடி கார்டு கிட்ட கேட்கறப்போ தெரியல சார், விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்தது தேவன் தான். தேவன் உள்ள எல்லாம் போக மாட்டாரு, வெளியே நின்றுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமாக நயனா போனதுலேருந்து வார்டனை தேத்தவே முடியல. அந்த ஹோட்டல் உட்காந்து எல்லாரும் பேசுகிறப்போ வார்டன் சொல்லுவாங்க, நான் இந்த வேலையை விட்டுட்டு அந்த ஐலாண்டுக்கே போகலான் இருக்கேன். நயனா வேணாலும் காப்பாற்ற முடியாட்டாலும் அந்த ஐலாண்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு கிடைச்ச நேரத்தில் நயனாவை போய் பார்த்துட்டு வந்தாவது நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற சமயத்தில் ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறாரு டீச்சர். இந்த ஐடியாவை சொன்னதே பென் தானா. ஆனால் பென் வந்து சொல்கிறேன், இந்த பாருங்க ஒரு ஐடியா இருக்குது, நயனாவை நம்ம அங்கேருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஆனால் அதை நம்ம பண்ண வேலையை மட்டும் யாராவது கண்டுபிடிச்சாலும் நம்ம எல்லாரும் கொண்டுருவாங்க, அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, விசாரிக்க கூட மாட்டாங்க, கொண்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. டே பீடிகை போடாமல் சொல்லடா அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்லேவாக இன்னொரு ஐலாண்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்லேவாக அனுப்புறவங்களை வந்துட்டு பிரைவேட் ஸ்லேவாக எடுத்துக்கக்கூடிய ஆர்டரை வந்து அரசரால் கொடுக்க முடியும். அரசரோட ஆர்டரை வந்து நம்மளால காப்பி பண்ண முடிஞ்சது அப்படின்னா அரசர் கொடுத்த மாதிரி அந்த ஆர்டரை எழுதி அந்த ஆர்டரை கொண்டு போயிட்டு அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு நாம நயனாவை கூப்பிட்டு வர முடியும். அது எப்படி கொண்டே கொடுத்துன்னு விட்டுருவாங்களா? எஸ், பல சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு, நிறைய ப்ராசஸும் இருக்கு. ஆனால் அதை பண்ணி முடிக்க முடிஞ்சதுன்னா நயனாவை நம்மளால கூப்பிட்டு வர முடியும். ஆனால் நயனாவை வந்து ஸ்லேவே இல்லாமல் கூப்பிட்டு வர முடியாது. கவர்மெண்ட் ஸ்லேவா இருக்கக்கூடிய அந்த நயனாவை அரசர் வந்துட்டு பிரைவேட் ஸ்லேவா மாற்றி ராஜ குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நான் இந்த பொண்ணை பிரைவேட் ஸ்லேவா அனுப்புறேன் அப்படின்னு அரசரே லெட்டர் எழுதி சீல் வச்சிருக்கணும். இது அரசர் பண்ணுவாரா? மாட்டார். நாம பண்ண போறோம். அதனால தான் சொன்னா மாட்டிக்கிட்டா கொண்டுடுவாங்க அப்படிங்கிறப்போ சரி அதை பண்ணிடலாம், செத்தாலும் பரவாயில்ல, நயனாவை காப்பாத்துறதுக்காக போராடி செத்ததா இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடா பண்றாங்க. அரசரோட கையெழுத்து வேணும், ஏன்னா அதே மாதிரி பார்த்து எழுதுறதுக்கு ஆள் இருந்தாலும் அரசரோட கையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேணும் இல்லையா? அதுக்கு அரண்மனையில் ஒரு ஆளை செட் பண்ணி அரசர் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் எழுதியிருப்பார், கையெழுத்தெல்லாம் போட்டிருப்பாரு. அதை வந்து ஒரு அதிகாரி கிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க. இது பாருங்க வச்சுக்கவெல்லாம் கொடுக்க முடியாது, சாயங்காலம் 4 மணிக்குள்ள கொண்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அந்த கையெழுத்தை பார்த்துட்டு இவங்க அதே மாதிரி ஆர்டர் எழுதுறாங்க. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து நாங்கள் பிரைவேட் ஸ்லேவா ஒரு அரச குடும்பத்துக்கு அனுப்ப போறோம். வேற யாருமே இல்லைங்க. இந்த இறந்து போன ராணிக்கு 2 பசங்க இருந்தாங்க, அதில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு கல்யாணமாகி 3 பசங்களோட வெளியே இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்களுக்கு நான் வந்து இந்த நயனாவை வந்து பிரைவேட் ஸ்லேவா அனுப்ப போறேன், அதுக்கான என்னோட ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இவங்க எழுதிட்டாங்க. அரசரோட கையெழுத்து மாதிரி அச்சசல எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா இப்போ முக்கியமான ஒண்ணு வேணும், அரசரோட முத்திரை. அது வச்சாதான் இது அரசரோட கடிதம் அப்படிங்கறதே நம்புவாங்க. அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறப்போ போலி முத்திரையை தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை பெண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி போலி முத்திரையை தயாரிச்சு அங்க சீலும் வச்சாச்சு.
உடனே எடுத்துக்கிட்டு நயனாவை போய் கூப்பிட்டு வர்றதுக்காக பென்னும் இன்னொரு ஆளும் கிளம்புறாங்க. இந்த பக்கமாக ஜெயில் லேடியை பார்க்கறதுக்காக கமிஷனர் வராங்க. இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினதே வேற யாரும் கிடையாதுங்க, முன்னாள் குயினோட ஆதரவாளர்கள் இருக்காங்களே இவங்க தான். தலைமையா இருக்கிறவர் தான் இந்த கிம்மு. எனக்கு தெரிஞ்ச அவன் சீக்கிரம் சாக மாட்டான் போல இருக்கு, உயிருக்கு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு, பட் அவன் பொழைச்சிருவான்னு எனக்கு தோணுதுன்னு கமிஷனர் சொல்றாங்க. ஜெயில் லேடி கேட்டுட்டு அந்த நயனா பொண்ணு அப்படின்னு ஆரம்பிக்க, என்னாச்சு நயனாக்கு, கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிறப்போ, கேஸ் முடிஞ்சிருச்சு, அவளுக்கு கவர்மெண்ட் ஸ்லேவா வந்து தண்டனை கொடுத்து அந்த ஐலாண்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ நடந்த விஷயம், இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து தாக்குதல் நடந்தது, இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக கமிஷன் வந்து அரசரை பார்க்க வந்திருப்பாங்க. அதை பற்றிலாம் பேசினதுக்கு அப்புறமாக, அரசரை நீங்கள் நயனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி அவள் ஸ்பையாக இருந்திருக்காங்கிறத பற்றி என்கிட்ட விசாரிச்சிங்க இல்லையா, இப்போ அந்த பொண்ணை ஸ்லேவா ஐலாண்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அரசருக்கு என்னது இப்போதான் அவருக்கு தெரிய வருது. ஷாக் ஆயிடுறாரு. இந்த பக்கமாக நடந்து ஏதாவது கூப்பிட்டு வந்திருப்பாங்க, இருட்டிடுது, இன்னும் இவங்க ஐலாண்டுக்கு போய் ரீச் ஆகல, அதுக்குள்ள இடையில கொள்ளையர்கள் தாக்குதல் நடக்குது. கொள்ளையர்கள் வந்தவங்க அதிகாரிகள் போலீஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு கைதிகளா கூப்பிட்டு வந்தவங்க எல்லாரும் இங்கிருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த பக்கமாக பிசினஸ்மேன் கிட்ட தான் பேசாம இருக்காரு இல்லையா தேவோன், சொசுருக்கு வந்து வந்திருப்பாங்க பிசினஸ்மேன். அப்ப வந்து மீனா கூப்பிட வருவாங்க. இல்ல மீனா என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்ட்டு அவர் போயிடுவாரு. மீனா வந்து பிசினஸ்மேன் கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனே வந்து மனசு தணிஞ்சிருவான் அப்படின்னு சொல்றப்போ பிசினஸ்மேனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, எனக்கு வந்து பொறுமையா இருக்கிறத தடுத்து ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ பிசினஸ் மேனோட அந்த மேனேஜர் சொல்லுவாங்க, ஆக்சுவலா அந்த ஜங்க நிறைய பேர் அட்டாக் பண்ண வந்தப்போ காப்பாத்தினதே வந்து தேவோன் தான் அப்படிங்கிறாங்க. பிசினஸ் மேன் அப்படின்னு கேட்கறதுக்கு மீனா இருந்துட்டு, இதை பாருங்க, என்னதான் இருந்தாலும் ரத்தம் சொந்தம் அப்படிங்கிறது நாம அமைதியாவே இருந்தாலும் அது நம்மள அமைதியா இருக்க விடாது, அவங்க அப்பாவை தேவோன் காப்பாத்திருக்கான் அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க அந்த கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு எல்லாரையும் கொண்டு வந்து இடத்துல அடைச்சிருவாங்க. ஏற்கனவே அங்க சில பெண்கள் அடைப்பட்டு தான் கிடப்பாங்க. இவங்க அடைச்சிட்டு போனதுக்கு அப்புறமாக நைனா கேட்பாங்க, நீங்கள்லாம் இங்க அடப்பட்டு கிடக்குறீங்க அப்படின்னா உங்க கூட இருந்து ஆண்களை கொண்டு தானே கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்கிறப்போ, ஏன்னா இதுதான் இவங்களுக்கும் நயனாவுக்கும் நடந்திருக்கும். நயனா கூட சில பேர் வந்து ஸ்லேவா வந்திருப்பாங்க, பெண் கைதிகள் ஆண் கைதிகளும் வந்திருப்பாங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆண் கைதிகள் எல்லாரையும் கொண்டுட்டு பெண் கைதிகளை மட்டும் தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஓரளவுக்கு நயனாவால சென்ஸ் பண்ண முடியுது, தப்பா வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி. இப்போ இங்க அரசருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தான் பாடி கார்டு கிட்ட அனுப்பிச்சு என்னென்ன ஏதுன்னு விசாரிச்சு வர சொல்லியிருப்பாங்க. விசாரிச்சு வந்ததுல தெரிய வருது, இந்த மாதிரி ஆர்மிக்கு சால்ட் சப்ளை பண்ணதுல அது எப்படி கான்டாக்ட் இந்த பொண்ணுக்கு கிடைச்சது. ஸோ ரகசிய தகவலை வந்து இந்த பொண்ணு வேற எங்கேயும் வந்து திருடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, அது என் மூலியமா தானே அது நயனாக்கு கிடைச்சது, இப்படி நடந்து போச்சே. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டா, கைதிகளுக்கு நல்ல சோறு கிடைக்கணும்னு நினைச்சா அது ஒரு தப்பா. சரி, அந்த பொண்ணு உடனே ஸ்லேவா இருக்கிற அந்த ஐலாண்ட்ல இருந்து ரிட்டர்ன் கூப்பிட்டு வரணும், அதுக்கான வேலையை பாருங்கம்பாங்க. இங்க நம்ம தேவோனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஜங்கோட வீட்டுக்கு போகாம வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அன்னிக்காரி பார்த்தவ உள்ள வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பா, அந்த தேவோன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ, சரி நான் போய் பார்த்து பேசிக்கிறேன், பேசாம இருங்க, எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் பேசுறீங்க, இதை பாரு, ஜங்க வந்து காப்பாத்தி கூப்பிட்டு வந்து சேர்த்ததே அவன் தான், விட்டுருந்தா அவங்க கொன்னே போட்டிருப்பாங்க. இப்போவாவது பொழைப்பாரா இல்லையான்னு தெரியாம நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், அது கூட நமக்கு தெரியாம போயிருக்கும். ஐயோ, ரூபாக்கு தெரிஞ்சா அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து என்ன ஏதுன்னு கேட்குறப்போ, இல்லை எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்குற சமயத்தில், இதை பாருப்பா, இதை சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தான், ஆனால் மருத்துவர் வந்துட்டு நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாடி துடிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறாங்க, சாகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, அதுக்குள்ளே நீ வந்து பார்த்துருப்பா, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுப்பா அப்படிங்கிறப்போ தேவோனும் சரி மரண படுக்கையில் இருக்கிற மனுஷன் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கிட்டக்க ரூபாலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால தான் அண்ணாவே தைரியமாக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக தேவனுக்கு அந்த ஃபீலிங் இருக்குது, ஆரம்பத்துலேருந்து நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்பனா இவர் எதுவும் பண்ணலாம் அப்படின்னாலும் தன்னோட அப்பாவோட உயிர் தன் கண் முன்னே போக பார்க்குது அப்படிங்கிறப்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்து ரூபா ஏன்டா இங்கே இருக்க, எழுந்து போட, யார்டா ஒன்று கூப்பிட்டு வந்தது அப்படிங்கிறப்போ அண்ணாவே திட்டுறாங்க, ரூபா பேசாம இரு, காப்பாத்துனதே தேவோன் தான், அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கான், பேசாம இரு அப்படிங்கிறதுக்கு என்ன காப்பாத்துறது, காப்பாத்துறவன் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி அவன் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்ல அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல தேவோனால, அவர் பாட்டி கிளந்து வந்துருவாங்க. இப்படி தேவோன் போகிறத ஷினி பார்த்துருவாங்க. இது யார் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இது உனக்கு ஒரு வகையில் அண்ணன் மரம் வேணுமா, ஏன்னா உன் அப்பாவோட கான்குபேனோட பையன் தான் இவங்க. ஓ அப்படியா, நான் உடனே பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக தாப்பாக்கு கான்குபேன் மூலியமாக ஒரு பையன் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஷினிக்கு தெரியும். பட் அந்த பர்சன் இவங்க தான் அப்படின்னு பார்த்தது கிடையாது, அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் மேடெல்லாம் நிறுத்திடுவாங்க, வேண்டாம் வேண்டாம் போகாத, ஆல்ரெடி பிரச்சனையா இருக்கு, பேசாம இருந்துருவாங்க. சரி, இப்போ தேவோன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணங்கிற மரியாதையில தான் வந்துட்டு கேட்பா, இந்த மாதிரி அந்த பையனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது, அதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான், அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் தேவோனும் அவங்க அம்மாவும் ஜங்க விட்டு பிரியறதுக்கான காரணமும் உங்க அம்மா தான் அப்படின்னு சடார்னு உண்மையை அசால்ட்டா சொல்லிடுவாங்க. ஷினி என்னதுங்கிறதுக்கு, ஐயோ அம்மா உண்மையதாம்மா சொன்னேன், நீ வேணா விசாரிச்சுக்கோ அப்படின்ட்டுருவாங்க. இங்க அந்த தீவுக்கு வந்துட்டாங்க, நயனாவை கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் எடுத்துட்டு உள்ள போனா அங்க நயனா இல்லை, ஆனால் கொள்ளையர்கள் வந்தது, அதனால தான் வந்து நயனா இங்கே வரல, இந்த பிரச்சனைலாம் நடந்தது அப்படிங்கிறத சொல்றது இல்லை, இன்னொரு வேளை நயனா வரல போல இருக்குன்னு நடந்து தானே வரணும், இவங்க குதிரையில வந்துட்டாங்க அதனால வெயிட் பண்றாங்க. இந்த பக்கம் நயனாக்கு அந்த தண்டனை கொடுத்தாங்களே அந்த ஜட்ஜு கூப்பிட்டு அரசர் பேசுறாங்க. சும்மா விசாரிக்காம அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு தண்டனை ஏன் கொடுத்தீங்க, அந்த பொண்ணு சால்ட்டை ஆர்மிக்கு வித்தா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா, தெரியாதுல்ல, அந்த பொண்ணு அப்படின்னு ரகசிய தகவலை திருடி அதன் மூலியமாக சால்ட் ஆர்மிக்கு வித்தா அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா, இல்லை இல்லை, இதை பாருங்க, இதுக்கு முன்னாடி என்னமோ இருக்கு, என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தயங்கி இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஜங்குது அப்படின்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க,
இது நாடா இல்லை நான் பண்ணுறது ஆட்சியா இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு நான் இதுக்கு இங்கே ஒழுங்காக போங்க, அந்த பொண்ணு நயனா இப்போ முன்னாடி வரணும், உடனே தீ விழுந்து கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நயனாவை அடைச்சி வச்சிருக்கிற இடத்துல ஒரு ஆள் வரான். அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுகளையும் பார்த்துட்டு நயனாவை மட்டும் கூப்பிட்டு வரான், எங்கள் தலைவர் ஒன்று பார்க்கணும்னு சொன்னாங்கன்ட்டு. அந்த இடத்துல நயனா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு கை கட்டால் அவுத்து விட்டுட்டு அந்த ஆட்கள் வெளியே போயிடுவாங்க. வந்த பொண்ணுலேயே நீதாமா ரொம்ப அழகா இருக்க, வந்து என் பக்கத்தில் உட்கார அப்படிங்கிறப்போ நயனா அதுக்கு மறுத்துடுறா. இவன் கோவத்தில் அந்த பொண்ணை வந்து பலவந்தப்படுத்தலாம் அப்படி படுறப்போ நயனாக்கு தான் மார்ஷல் ஆர்ட் தெரியுமே, அசால்ட்டாக அடிச்சு போட்டுடுறான். அதுக்கப்புறமாக தான் உண்மையான தலைவனே வராங்க. என்ன பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த ஆள் வந்து அனுமதி இல்லாமல் என்னை வந்து பலாத்காரம் பண்ண பார்த்தா அவன் என்னை டச் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனை அடிச்சான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த தலைவரே அந்த ஆளை தான் திட்டுறாங்க. இங்கே வர்ற பொண்ணுங்க கிட்டே நீ தப்பாக நடந்துக்கிறதே வேலையாக போச்சு, இவங்க எல்லாரும் நாளைக்கு கொண்டு போய் விற்கணும், அதுக்குள்ளே ஏன்டா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பொண்ணை கொண்டு போய் இந்த பொண்ணுங்க இருக்கிற இடத்துல கட்டி போட்டுருங்க அப்படிம்பாங்க. இந்த பக்கம் வார்டன் பயங்கரமாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டல் வச்சிருக்கிற லேடி சாய் கிட்டே சொல்கிறாங்க, வார்டனை கொஞ்சம் போய் தடுத்து நிறுத்துறா, கண்மூடித்தனமாக குடிச்சிட்டு இருக்காரு. வார்டன் அமைதியா இருங்க, அதான் நயனாவை கூப்பிடுறதுக்காக போயிருக்காரு இல்லை பெண், அமைதியா இருங்க அப்படிங்கிறப்போ என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குடிச்சு போதை தலைக்கேறின மாதிரி தள்ளாடிட்டே வந்து அந்த ஜிங்சா ஆஃபீஸரை பலார்னு ஒரு அப்பு. ஏன்னா போலீஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க பிடிச்சிட்டு போனதுக்கு காரணம் இந்த ஜிங்சா ஆஃபீஸர் தானே, அவர் தான் இந்த லெஜர் எடுத்து கொடுத்தாரு. ஏண்டா உன் ஆதாயத்துக்காக ஒரு பச்சை மண்ணுடா அந்த புள்ள வாழ்க்கையாடா விளையாடுவா அப்படின்னு இவருக்கு ஒரு அப்பு. அப்படியே வந்து இந்த சீஃபுக்கு ஒரு அப்பு. தப்பிக்கிறதுக்காக அந்த பொம்பளை புள்ள மேல அத்தனை பழியும் போட்டு வச்சிருக்கேன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையும் அப்படின்னு சொல்ல குக்கிங் லேடிக்கும் ஜெயிலருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கிருந்து எப்படி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. குக்கிங் லேடி வந்து கையை பிடிச்சி அப்படி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப தள்ளாடி விழுவாரா, பார்த்து எழுந்துறீங்க அப்படிங்கிறப்போ உன்னை என்ன கை தாங்களா பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறப்போ அப்போது நீங்கள் குடிக்கலையா அப்படிங்கிறாங்க. குடிக்கவே கிடையாது, குடிச்ச மாதிரி நடித்தேன், அப்போ தான் இந்த 2 நாய்களையும் அடிக்க முடியும், அப்போதான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு போகிறாரு. இந்த பக்கம் பெண்ணை தான் காட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்துட்டு அதுக்கப்புறமாக ஐலாண்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி இதுதாங்க அரசரோட கட்டளை, நாங்கள் அந்த பொண்ணு நயனாவை கூப்பிட்டு போக வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அந்த ஆஃபீஸர் சொல்லுவாங்க, இல்லைங்க இந்த மாதிரி ஸ்லேவ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு கொள்ளை கூட்டம் வந்துடுச்சு, இந்த மாதிரி எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டாங்க, அதில் ஒரே ஒரு ஆஃபீஸர் தான் தப்பிச்சாரு, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பெண்ணால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ நயனா செத்து போட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஒரே ஒரு ஆஃபீஸர் மட்டும் உயிர் பொழைச்சதா சொன்னீங்களே, நாங்கள் அவரை பார்க்கலாமா அப்படிங்கிறப்போ கூப்பிட்டு கொண்டு வந்து காட்டுறாங்க. அவருக்குலாம் நல்லா அடிபட்டிருக்கு, தனியாகவே நடந்து வர முடியல, ஒருத்தர் கைத்தாங்களா தான் கூப்பிட்டு வருவாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, நிஜமாலுமே எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறப்போ ஆமாங்க சமாளிக்கவே முடியல, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் தப்பிச்சேன் அப்படிங்கிறாங்க. பெண்ணுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமாக நயனாவை தான் காட்டுறாங்க. நயனா எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறா, ஆனால் கடைசியாக கூட தேவனை பார்க்க முடியல இல்லையா, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமாக தம்பியை பார்க்கறதுக்காக ராஜமாதாவே வந்துட்டாங்க. வந்தவங்க கண்டிஷன் எப்படி இருக்கு எது இருக்குன்னு கேட்கறதுக்கு பல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கு ராஜமாதா, எந்த உறுதியும் கொடுக்க முடியாது அப்படின்னு வைத்தியர் சொல்லிடுவாங்க. எல்லாரையும் போக சொல்லிட்டு இந்த ரூபாவை பார்த்து இதுக்கு பின்னாடி யார் காரணமாக இருப்பாங்கன்னு உனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ராஜமாதா. இப்போ அரசராக இருக்கிறது உங்கள் பையன், ஆனால் அவர் அரசராகிறதுக்கு முன்னாடி ஒரு இளவரசர் தான் அரசராக வேண்டியது. அவர் இறந்ததுனால தான் உங்கள் பையன் அரசனானாங்க. அந்த இளவரசரோட ஆதரவாளர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது அதை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு தோன்றது மட்டும் இல்லை, நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு அதான் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் அரசரை தான் காட்டுறாங்க. நயனாவை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஜட்ஜ் வந்துட்டு அரசரே என்னை மன்னிச்சிருங்க, அந்த பொண்ணுக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்காக அந்த ஐலாண்டுக்கு கவர்மெண்ட் ஸ்லேவை கூப்பிட்டு போயிருக்கிறப்போ கொள்ளையர்கள் வந்து எல்லாரையும் அடிச்சு கொண்டுட்டாங்க, ஒரே ஒரு ஆஃபீஸர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காரு, மற்றவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படிங்கிறாங்க. அரசரால இதை ஏத்துக்கவே முடியல. ஒருவேளை அந்த பொண்ணு நம்ம பார்க்காம இருந்தா அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருப்பாளோ அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதுக்கப்புறம் பென்னும் வராரு. நயனா இந்த மாதிரி இறந்து போயிட்டா அப்படிங்கிற அந்த நியூஸை சொல்ல கேட்ட எல்லாருக்கும் ஒரே அழுகழுகையா வருது. ஆட நல்லா கதறி கதறி அழுவாரு. அதுக்கப்புறமாக நம்ம தேவோன் கிட்டையும் சாய்தை வந்து சொல்லுவாங்க. அதை கேட்குற தேவோனுக்கு என்னது நயனா இறந்துட்டாளா, என்னடா சொல்றா அப்படின்ட்டு அவராலும் அதிர்ச்சி தாங்க முடியல. இந்த பக்கம் நயனாக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, இவனுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளை விற்க போறாங்க, நம்ம ஐலாண்டுக்கு போனாலாவது எப்படியாவது நம்ம மறுபடியும் நாட்டுக்குள்ளே போயிடுவோம், ஸ்லேவாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு வாய்ப்பாவது இருக்கும். பட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் ஏது இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது, இந்த கொள்ளையர்கள் கிட்ட மாட்டிட்டு இருக்கோம், இவனுங்க நம்மளை வேற ஒரு நாட்டுக்கே விற்க போறானுங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கா நயனா. ஆனா அமைதியா இருக்க முடியாது, எப்படியே தப்பிக்கணும்னு நினைக்கிறா. சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையா வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சமயத்துல நான் இந்த மாதிரி உங்க தலைவரை பார்க்கணும், உங்க தலைவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறப்போ இவங்களும் கூப்பிட்டு வராங்க. அங்கிருந்து எப்படியே தப்பிக்கலான்னு பாக்குறான்னு பிடிச்சிடுறாங்க. பொண்ணு கொண்டு போட்டலாம் அப்படிங்கிறப்போ தலைவர் வந்து வேண்டாம் வேண்டாம், இந்த பொண்ணு அழகா இருக்கா, இவளை வந்து இன்னும் நிறைய காசுக்கே விற்கலாம், அதனால இவளை கொல்றது வேஸ்ட், இவளை மறுபடியும் கொண்டு அடைச்சு வைங்க அப்படின்ட்டுருவாங்க. இந்த பக்கமாக ஷினியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஜி. அது மட்டும் இல்லாமல் இப்போ விசாரணை நடந்தது இல்லையா நம்ம நயனாக்கள், அதில் நிறைய தலையீடுகள் இருந்தது அப்படிங்கிறதுனால ஒரு டீப்ரோமோட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு மாறுதலும் படுத்த போறாங்களாமா. அதெல்லாம் தெரிய வரப்போ பெரிய அதிகாரி கிட்டே கேட்கிறாரு ஜி. இதுக்கு காரணம் நான் அந்த ஷினி கிட்ட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிட்டதும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதா காரணமா, இதை பார்ப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கொடுத்து ஆர்டரை சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி எல்லாம் நடந்தது எல்லாத்தையும் உங்கள் அப்பா கிட்ட ஜி சொல்கிற சமயத்தில் நினச்சேன், நீ ஜங்கோட பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமாக இப்படியெல்லாம் நடக்கிறது சாதாரண விஷயம்தான், நான் இன்னும் நிறையாவே எதிர்பார்த்தேன், இதுதான் ஆரம்பம் போல் இருக்கு, அவ்வளோதான்ப்பா, இதுக்கப்புறமாக நீ என்ன பண்ணாலும் நீ என்ன மாதிரி நடந்துக்கிட்டாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, நீ எப்படி வேணும் உன் லைஃப்பில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு முழிப்பு தட்டிடுச்சு. அதை ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஷினி தான். ஓடி வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வந்து பார்க்குறாங்க.
கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமாக இப்ப பல்ஸ் ரேட் நல்லாவே கூடியிருக்கு. இதுக்கப்புறம் அபாயம் இல்லம்மா, கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படிம்பாங்க. இது ராஜமாதாக்கும் தெரிய வருது. அவ்வளவுதான், இதுக்கு பின்னாடி காரணமா இருக்கிறாங்கன்னு இவங்க சந்தேகப்பட்டது யாரு? இறந்து போன ஒரு இளவரசரோட ஃபாலோவர்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறாங்க. அவங்கள குடும்பத்தோட புடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்றாங்க. இதை பத்தி கமிஷனர் கிம் கிட்ட வந்து பேசுறப்போ, ஆக்சுவலா இந்த ஜங்க போட்டு தள்ளுறதுக்கான அந்த அசாசின் அனுப்பிச்சதே வேற யாருமே இல்லை, கிம், கமிஷனர் இவங்கெல்லாம் இருக்கிற டீம் தான். நான் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ங்கிற மாதிரி இறந்து போன இளவரசருக்கு நியாயம் கேட்டுட்டு தான் அவரோட ஃபாலோவர்ஸ், அவரோட ஆதரவாளர்கள் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது கிம் சார் அப்படிங்கிறப்போ, இதை பார்ப்பா, அவங்க பக்கம் பழி போனது, அவங்க இதுக்கான டார்ச்சரை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் அவங்க நம்ம பக்கம் வராம இருக்காங்க, அது வரைக்கும் நல்லது, நம்ம சீக்கிரட்டா வச்சுக்கலாம். இதை பத்தி நீ யார்கிட்டயும் பெருசா பேசிக்காத அப்படிங்கிறாங்க. ஸோ ஜங்க போட்டு தள்ளுறதுக்கு ஆட்களை செட் பண்ணி அனுப்பிச்சது இவங்க தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா, ஜி இந்த மாதிரி பதவி இறக்கிட்டாங்க, வேற ஒரு இடத்துக்கு மாத்தலும் ஆக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்ததும் ஷினி ஓடி வந்து அம்மா கிட்ட கேட்கறாங்க, அம்மா ஏமா அப்படி பண்ண அப்படிங்கிறதுக்கு. ஆமா, நம்ம கிட்ட பகச்சுக்கிட்ட என்ன நடக்கும்னு காட்ட வேண்டாமா? ஆமா, நீ எதுக்கு அவனுக்காக வருத்தப்படுற, அவனை மறந்துடு அப்படிங்கிறாங்க. முயற்சி பண்றமா, ஆனா முடியல அப்படின்னு அழறப்போ, ஐயோ நம்ம பொண்ணோட கஷ்டத்தை நம்மளால தீர்க்க முடியலையே, இவ்வளவு வேதனைப்படுறாள் அப்படின்ட்டு அவளால தாங்க முடியல. அதுக்கப்புறமாக சாய நம்ம தேவன் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. நம்ம தேவனுக்கு வந்து தோணுது, கண்டிப்பா நயனா செத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நயனாக்கு மார்ஷல் ஆர்ட் தெரியும், அது மட்டும் இல்லாம ஒரு மனசு சொல்லுது அவ செத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதோ கொள்ளையர்கள் தானே வந்து அது போகிற வழியிலேயே வந்து அட்டாக் பண்ணதாக சொன்னேன் இல்லையா, அதுதான் நயனா முதற்கொண்டு எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றேன். ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. அந்த கொள்ளையர்கள் கூட்டம் வந்துட்டு, அதுவும் அந்த மலை அடிவாரத்தில் எந்த கொள்ளையர்கள் கூட்டம் இருப்பாங்களோ அவங்கள யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா ஜெயில் கைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயில உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரி. அப்படி விசாரிக்கிறப்பதான் அவங்க அந்த கொள்ளையர்கள் எக்ஸாக்டா எந்த இடத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி ஜெயிலுக்குள்ள எல்லாம் போய் விசாரிச்சு அது இதுன்னு பண்ணி கடைசியில கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல ஊருக்குள்ள இருந்து சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு ஒரு பர்சன் வருவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வரப்போ கொள்ளையர்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த பக்கம் எகேன் அந்த கட்டி போடப்பட்டிருக்க பெண்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வர, சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுறான். அப்பதான் வந்துட்டு நம்ம நயனா சொல்லுவா, இதை பாருங்க, இவங்க நம்மள வந்து எதுவும் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம வந்து இப்படியே வாழ்ந்துருவோம் நீங்க நினைக்காதீங்க, வேற ஒரு நாட்டுக்கு நம்மள சிலையா விற்க போறானுங்க, அங்க நம்மளுக்கு என்ன வேணா நடக்கலாம், அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும், எப்படி தப்பிக்கிறது எது தப்பிக்கிறது அப்படிங்கிறப்போ அது வரைக்கும் அமைதியா இருங்க, அது என்ன எது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நயனா ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற நாட்டுக்கு விற்கிறதுக்கு இந்த பொண்ணுங்களை ஹார்பருக்கு கூப்பிட்டு போகணும், அதுக்கு நைட் இந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் சில ஆட்கள் கூப்பிட்டு போவாங்க, அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தேவோன்னு அவங்க கேங்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நைட் ஆனதுக்கு அப்புறமாக அவங்க எல்லாம் வந்து இங்க அட்டாக் பண்றாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூம்பை தேடுறப்ப அங்க வேற யாருமே இல்ல. நயனா இங்கிலேருந்து நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேவோனுக்கு வந்து எங்க போய் இதுக்கப்புறம் தேடுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் அந்த பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஒரு 2-3 ஆட்கள் தான் வந்து கூட துணைக்கு வந்துட்டு இருப்பாங்க. எல்லா பெண்களையும் கட்டி போட்டிருக்காங்க இல்லையா. ஆனா இல்ல, அதுல ஒரு பொண்ணு கிட்ட ஷார்ப்பான ஒரு பொருளை கொடுத்துருப்பாங்க. நயனா அதை அறுத்து உன் கை கட்ட அவுத்துட்டு அப்படின்னா, ஏன்னா எல்லா பொண்ணுகளையும் ஒரு செயின் மாதிரி தான் கட்டி போட்டிருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க கயிறு அவுத்துட்டா கூட போதும், நெக்ஸ்ட் ஈஸியா கயிறு அவுத்துடலாம். அப்படி அறுத்ததும் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது நயனா தான். நல்லாவே ஃபைட் பண்ணுவா. 3 அந்த அடியாட்கள் ஒன்னா வந்து ஃபைட் பண்ணா கூட பயங்கரமா சமாளிக்கிற மற்ற பொண்ணுங்களும் சப்போர்ட் பண்றாங்க. அதன் வகையில எல்லா பெண்களும் நயனாவோட ஹெல்ப்போடு இங்கிருந்து தப்பிக்கிறாங்க. ஆனா சண்டை போட்டதுல நயனாவோட வயிற்றுல கத்தி குத்து விழுந்திருக்கும். உயிரை கையில புடிச்சிட்டு நயனா ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துட்டா. மற்ற பெண்கள் எல்லாத்தையும் நீங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படிங்கிறப்போ அவங்க யாருக்கும் நயனா அடிபட்டு இருக்கிறது தெரியாது. ஏன்னா அப்பதானே கத்தி குத்து விழுந்திருக்கு. ஸோ நயனா அதை லாவகம் அரைச்சிடுவா. அவங்க எல்லாம் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தட்டு தடமாறி போலீஸோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி நான் உள்ள போகணும், என்ன விடுங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு மேலே பேச முடியல. பட் அங்க இருக்கிற காவலாளி விட மாட்டேன்றாங்க. ஏ பொண்ணு யாரு நீ போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறப்போ அந்த பக்கமா வந்த ஜி பார்த்துட்டு, நயனா என்னாச்சு உனக்கு, என்ன நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, போய் டாக்டரை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள நயனாவோட தலை அப்படியே துவண்டு போய் விழுது. நயனாவை பார்த்ததும் என்ன பண்றது எது பண்றதுனே தெரியல. உடனே வந்து டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜி. ஆக்சுவலி இவ்வளோ அடிபட்டு கத்தி குத்துல வந்ததுக்கு அப்புறமாக கூட நயனா வந்துட்டு வேற எங்க தப்பிச்சு போகாம ஏன் இங்க வர அப்படின்னா, வேற எங்க தப்பிச்சு போய் வாழ முடியாது. அதுக்கு நயனா விரும்பல. அதனாலதான் சரி போலீஸ்ல எகேன் போயிடுவோம்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இந்த பக்கம் அந்த கொள்ளை கூட்டத்தையே மொத்த பேரையும் அடிச்சு ஒடிச்சு உட்கார வச்சு, சொல்லுங்கடா நீங்க வந்து சில பொண்களை கடத்திட்டு வந்தீங்க இல்லையா, அந்த பொண்ணுங்க இது மாதிரி இந்த வழியா வந்தவங்க அப்படின்ட்டு நம்ம நயனா கூட இன்னும் சில பொண்கள் வந்திருப்பாங்க. அவங்கள பத்தி கேட்கிற சமயத்துல இதை பாருங்க, இங்க நிறைய பெண்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் வந்து வேற ஒரு நாட்டுக்கு ஸ்லேவா விற்கிறதுக்காக நாங்க அனுப்பிச்சிட்டோம். எங்க ஆட்கள் வந்து எப்பவோ கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்நேரத்துக்கு அவங்க கப்பல் ஏறி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. எந்த இடம் எந்த துறைமுகம்னு கேட்டுட்டு உடனே இவங்க அந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சி வராங்க. இந்த பக்கமாக டாக்டரை கூப்பிட்டு நான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு அதிகாரி வருவாங்க. வந்தவங்க நம்ம ஜியை பார்த்துட்டு நீங்க யார் என்னதுன்னு கேட்கறதுக்கு, ஆக்சுவலா நம்ம ஜியை தான் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஜி இப்போ வந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம நயனாவை பார்த்துருப்பாங்க. அது ஜி சொல்றாரு, நான் இப்போ புது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரா நான் வந்திருக்கேன். அப்படிங்களா சார், இந்த பொண்ணு யார் என்னங்கிறதுக்கு, இல்ல இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஸ்லேவா தண்டனை கொடுத்து அந்த தீவுக்கு வந்து கூட்டிட்டு போகிறதாக இருந்தது. அப்படி போகிற வழியில கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து அதிகாரிகள் அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாருமே கொன்னுட்டாங்க. அதுல ஒரு அதிகாரி மட்டும் தான் தப்பிச்சதாக நாங்க கேள்விப்பட்டோம்.
கடைசியில பார்த்தா இந்த பொண்ணு தப்பிச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவர் சொல்ல, இந்த பக்கமாக எப்படியோ அந்த கப்பல் போறதுக்குள்ள பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வந்திருப்பாங்க. ஆனா இல்ல, எல்லா கப்பலும் போயிடுச்சு. இந்த பொண்ணுங்களை எந்த கப்பலை நாங்க வேற நாட்டுக்கு அனுப்புறோம்னு சொன்னாங்களோ அந்த கப்பலும் போயிடுச்சு. எல்லாருமே நயனா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதப்ப கூட கல்லு மாதிரி இருந்தவர் நம்ம தேவோன் அழுகவே இல்லை. கண்டிப்பா நயனா இருப்பா, அவளை காப்பாத்திடலாம்னு நினைச்சாரு. ஆனா இப்போ நயனாவை நம்ம தொலைச்சிட்டோமோ அப்படின்ட்டு ரொம்ப அழுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி நான் தாங்க புது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு பதவி எடுத்துக்கிறாரு நம்மளோட ஜி. அந்த சமயத்துல தான் நம்ம நயனா பத்தி எல்லாம் சொல்றாங்க. என்னது, அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா? அரசரோட ஒரு ஆர்டர் இருந்தது, அந்த பொண்ணை இன்னொரு இளவரசருக்கு பிரைவேட் ஸ்லேவா அனுப்புறதுக்கான ஆர்டர் இருந்தது. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படிங்கிறதுக்காக அந்த ஆர்டரை ஏத்துக்கல. இப்ப பார்த்தா அந்த பொண்ணு உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்றீங்க. சரி, என்ன ஏதுன்னு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக தான் மருத்துவர் ஓடி சொல்லுவாங்க, ஐயா அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா அப்படின்னு. இந்த பக்கம் ஜங்க தான் காட்டுறாங்க. நல்லா தேறிட்டாரு, நல்லா ஜம்பமா வந்துகிட்டு இருக்காரு. ஆனா அது நிறைய மக்களுக்கு பிடிக்கல. இவெல்லாம் செத்து தொலைஞ்சிருக்கணும், இவனை யாரடா காப்பாத்துனது அப்படிங்கிறப்போ, இவனால கைவிடப்பட்ட இவனோட பையன் தான் காப்பாத்துனாங்க. அந்த பையனுக்கு அறிவே இல்லையா, இப்படி ஒரு அப்பா உனக்கு தேவையா, இவெல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா அப்படி இப்படின்னு பேச, இவனை காப்பாத்தினா அவனும் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம தேவோனையும் சேர்த்து பேச, தேவனோட ஃப்ரெண்டுக்கு மனசு தாங்குமா, எல்லா போய் சண்டை பிடிக்கிறாங்க. இந்த சாய் சும்மா இல்லாம வார்டன் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. நாங்க எப்படியாவது நயனாவை கண்டுபிடிக்கலான்னு போனோம், அந்த கொள்ளக்கூட்ட தலைவன் தான் சொன்னா, கடைசியில் அங்க போய் பார்த்தா கப்பலும் போயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட அவர் மனசு போய், அப்போ நயனா எங்க இருக்கானே தெரியலையா, உயிரோட இருக்கா அப்படிங்கிறது கூடவா தெரியல அப்படின்னு வேதனைப்பட்டு போவாங்க. அதை பாக்குறப்ப தேவனுக்கு கஷ்டமா இருக்கும். சாயை ஃப்ரெண்டு அடிப்பாங்க. டே அறிவில்லையாடா, பாவண்டா அந்த மனுஷன், நயனா உயிரோட இருக்காளா செத்து போயிட்டாளா அப்படின்னு எதுவுமே தெரியாம எப்படியோ இருந்துட்டு போயிருப்பாரு. இப்போ இத்தனையும் சொல்லி வைக்கிறப்ப ஒரு மனசு என்னடா கஷ்டப்படும், ஏன்டா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் திட்டுவாரு. இங்க இந்த ஜிங்ஜா சீஃப் கேட்பாங்க, எங்க அந்த வார்டன் வேலையில ஒழுங்கா பண்ண மாட்டானா அப்படிங்கிறப்போ, அவர் நயனா இறந்து போன வருத்தத்துல இருக்காரு. எனக்கு தான் கஷ்டமா இருக்கு, ஆக்சுவலி இவங்களா நயனா இறந்து போயிட்டா அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க, எனக்கு தான் வருத்தமா இருக்கு, அதுக்காக அது மூவ் ஆனா போக வேண்டாமா அப்படிங்கிறப்ப வந்த வார்டன், நான் இந்த மாதிரி வேலையை ராஜினாமா பண்றேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. பழைய சீஃப், ஜெயிலர், குக்கிங் லேடி எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க அப்படி பண்ணக்கூடாது, நாம இதுலேருந்து கடந்து தானே வரணும் அப்படிங்கிறப்போ, இல்ல என்னால முடியாது, இந்த ஜெயில இருக்கிற ஒவ்வொரு மூளை முடுக்கும் எனக்கு நயனாவை ஞாபகப்படுத்துது, என்னால இங்க இதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாதுன்ட்டு போயிடுவாரு. இந்த பக்கம் சொசுருக்கு வர சமயத்துல ஒரு கெஸ்ட்டை அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுக்கறதுக்காக மீனா போயிருப்பாங்க. அந்த கெஸ்ட் மீனாவை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் தேவன் வந்திருப்பாங்க. அப்பதான் இன்னொரு லேடி சொல்லுவாங்க, தேவனுக்கு அந்த கோவத்துல போயிட்டு அந்த பர்சனை போட்டு அடிப்பாங்க. அது கொஞ்சம் பெரிய இடத்து பையன் போல இருக்குங்க, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எங்க அப்பா மினிஸ்டரா இருக்காரு அப்படிங்கிற சமயத்துல நம்ம தேவனுக்கு அந்த கோவத்துல அடிச்சு போட்டுட்டு, நான் யார் தெரியுமா, ஜங்கோட பையன், லீகலான பையன் இல்லை அப்படின்னாலும் எங்க அம்மா ஜங்கோட கான்குபேனா இருந்தாலும் நான் ஜங்கோட பையன், சும்மா பவர் வச்சுட்டு ஆடாதீங்கடா, எனக்கும் பவர் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆடி அடிப்பாங்க. இங்க அரசருக்கும் நம்பிக்கை வரலங்க, நயனா இறந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தன்னோட பர்சனல் பாடி கார்டை கூப்பிட்டு, நல்லா விசாரிங்க, நயனாவை பத்தி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அவ செத்துருப்பான்னு தோணல அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறமாக ஜங்கு ராஜமாதாவை பார்த்துட்டு, அக்கா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, தம்பி ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா, உடனே வந்தா எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லக்கா, என்ன சாக கிடக்கிற அளவுக்கு விட்டவனுங்களை யார் என்ன நானே தண்டனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்க்கா, விசாரணைக்காக வந்திருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அந்த இறந்து போன இளவரசர்களோட ஆதரவாளர்கள் தானே இவனை கொல்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவனே கையால போட்டு அடி நடிக்கிறான். இதெல்லாம் தள்ளி நின்று பாக்குற கமிஷனருக்கு, ஐயோ நாம பண்ண தப்புக்கு பண்ணாதவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கப்புறமாக நம்ம நயனாவை எங்கேயும் அனுப்ப முடியாது, இந்த ஸ்டேஷன்லேயே இருந்துட்டு போட்டு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி நினைச்சிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. இதுக்கப்புறமாக ஸ்லேவா நயனாவா அந்த ஐலாண்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பிரைவேட் ஸ்லேவா அந்த இன்னொரு இளவரசருக்கு, அதாவது உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு கல்யாணமே 3 பசங்க இருக்காங்க, அந்த இளவரசருக்கு இவங்களை பிரைவேட் ஸ்லேவா அனுப்ப சொல்லி அரசர் ஆர்டர் கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த ஆர்டர் வந்த சமயத்துல அந்த நயனா பொண்ணு இங்க இல்ல, செத்துட்டான்னு நினைச்சோம். அதனால அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும். சில உயர் அதிகாரிகள்லாம் வருவாங்க, மினிஸ்டர்ஸே சமயங்கள்ல வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்சனா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அது ஜிக்கு பிடிக்கல. அதனால நயனாவை கூப்பிட்டு, நயனா இப்ப நல்லாவே தேறிட்டாங்க, பியூரா குணமாயிட்டாங்க. அதனால அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு, நான் இங்க ஒரு ஸ்லேவாவே இருந்துட்டு போயிடுறேனே, இல்லைன்னா இங்க ஏதாவது நான் வேலை செஞ்சுட்டு இருந்துக்கிறேன், இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்சனா நான் மாற விரும்பல அப்படிங்கிறாங்க. அது எனக்கு புரியுது நயனா, ஆனா மேலதிகாரிகள் உன்னை அந்த பர்சன் கிட்ட அனுப்ப பார்த்தாங்க அப்படின்னா அதனால தடுத்து நிறுத்த என்னால முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நான் கவர்னர் கிட்ட பேசுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நயனா பத்தி விசாரிச்சுட சொல்லியிருந்தாங்க இல்லையா அரசர், ஸோ இங்க தான் வராங்க அந்த பர்சனல் பாடி கார்டு வந்தவங்க ஜியை தான் பாக்குறாங்க. இந்த மாதிரி உயரதிகாரியை பார்க்கணும், ஒரு சில விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறப்போ, ஐயோ அவரு கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும், என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஸ்லேவ் எல்லாத்தையும் ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறப்போ இடையில கொள்ளையர்கள்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதுல எல்லாரும் இறந்துட்டாங்களா, முக்கியமா நயனா அப்படிங்கிற பொண்ணோட பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கு, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு கேட்கிறப்போ, அவங்க மொத்தமா ஐலாண்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே இது நடந்ததுனால இந்த ஊரை சேர்ந்த ஆஃபீஸ், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஜிக்கு இல்ல நயனா செத்ததாவே இருக்கட்டும், எகெயின் தலைநகருக்குள்ள போனா ஏன்னா அரசர் ஆர்டர் கொடுத்ததா தான் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு,
அந்த பிரின்ஸுக்கு வந்துட்டு பிரைவேட் ஸ்லேவாக வந்து நயனாவை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதெல்லாம் வேண்டாம், அவள் இறந்தவளாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும்தான் பயங்கர அடிபட்டு தப்பிச்சாரு, நயனாங்கிற பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட. இந்த பக்கம் சொசுருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி வந்த ஜங்கு தேவோனை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு விடுறாங்க. தேவோனும் வராங்க. அந்த சமயத்துல இதை பாரு தேவோன், அப்பனா உனக்கு எதுவும் செஞ்சதில்ல, அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறப்போ, இந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சா அப்படிங்கிறாங்க. இதை பாருப்பா, நான் உன்னை கண்டுக்காம விட்டது, உன்னை பத்தி எதுவும் யோசிக்காம இருந்தது தப்பு தான். ஆனா நீ வந்து என் பையன், அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ வந்து உன் அப்பனை நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் தீரணும், உனக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு இருக்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் சிலது வருது, அந்த வகையில் உனக்கு நான் ஒரு போஸ்டிங் போட்டு கொடுக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ, என்ன பேசுறீங்க, அப்போ என்ன எக்ஸாமுக்கு ரெடியாக சொல்றீங்களா அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கடா எக்ஸாமுக்கு படிக்கணும், உங்க அப்பா இவ்வளோ பெரிய பவர்ல இருக்கிறப்போ நீ எல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கவும் வேண்டாம், எக்ஸாமுக்கு எழுதவும் வேண்டாம், நீ அதில் பாஸும் ஆக வேண்டாம், உனக்கு டைரக்டா பொசிஷனை போட்டு கொடுத்துட்றேன். தேவோன் கேட்பாங்க, இதெல்லாம் நீங்க இப்போ பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலா ரூபா வந்து என் கையை மீறி போயிட்டு இருக்கா. அவளோட பவர் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட கண்ட்ரோல்ல இருந்தது, நான் வச்சுதான் அவளுக்கே பவர். ஆனா இப்போ என்ன மீறி அவளுக்கு பவர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரம்பத்தில் ராஜமாதாவை போய் டைரக்டா தனியாக மீட் பண்ணவே மாட்டான், இப்பெல்லாம் ராஜமாதாவை அவளை தான் அதிகம் மீட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பக்கபலமா யாராவது வேணும், அதனால தான் சொல்றேன் அப்படிங்கிறப்போ தேவன் எதுவும் சொல்றது இல்லை. ஆனால் இவங்க பேசிக்கிறத வெளியே வந்து மீனா ஒட்டி கேட்டுப்பா. அதுக்கப்புறம் நம்ம தேவன் யோசிச்சுட்டே இருக்கிறப்போ, தேவன் நீயும் உங்க அப்பா ஜங்கு பேசுனதை நான் கேட்டுட்டேன், எனக்கு என்னமோ நீ அவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா பவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அது உன் கையில இருக்கிறது நல்லது, அதனால உங்க அப்பா சொன்ன மாதிரி செய் அப்படிங்கிறாங்க. நம்ம தேவோன்னு யோசிக்கிறாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா பாடி கார்டு வந்துட்டு அரசர்கிட்ட சொல்றாங்க, நிஜமாவே அந்த கொள்ளையர்கள் தாக்குதறனால நயனா வந்து இறந்துதான் போயிட்டாங்க அரசரே, ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும்தான் வந்து உயிர் பொழைச்சிருக்காங்க, அதுவும் ரொம்ப அடிபட்டு அப்படிங்க. அரசருக்கு மனசை விட்டு போகுது. அதுக்கப்புறம் தன்னோட மெய்டை கூப்பிட்டு, எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும், இந்த மாதிரி கிம்மோட வீட்டுக்கு போயிட்டு இந்த லெட்டர் கொடுக்கணும், யாருக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கொண்டு லெட்டர் கொடுத்துட்டு வந்துருவாங்க. வெளியே வர்றப்போ அந்த ஜேட் லேடி வந்து அரசரோட மேடி கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு கேபின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? இருக்கு, ஆனா அவளும் ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம். அந்த கேபி அப்படின்னு இவங்க பேசிக்கிறது வந்து நயனாவோட அம்மாவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குங்க. இவங்களுக்கே அது டவுட்டா தான் இருக்கு. அந்த கேபி அப்படிங்கிறவங்க இளவரசருக்கு மேடா இருந்தவங்க, இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ அரசருக்கு மேடா இருக்கிறவங்க அப்பாவும் அரசருக்கே வந்து மேடா இருந்தவங்க, இப்ப அரசருக்கு முதன்மையான மேடா இருக்காங்க. அரசரே டைரக்டா கூப்பிட்டு பேசுற இடத்துல இருக்காங்க. ஆனா ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு 18-19 வயசு இருந்த சமயத்துல அரசருக்கு தான் மேடா இருந்தாங்க. பட் நிறைய மேடு இருப்பாங்க இல்லையா, அதுல ஒன் ஆஃப் த மேடா இருந்திருப்பாங்க. இப்படி கேபி அப்படிங்கிற பேரை கேட்டதும், சொல்லுங்க, ஆமா எனக்கு நல்லா தெரியும், அவனோட உயிர் தோழியாச்சு, என்ன எதுன்னு கேட்கறதுக்கு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல, ஆனா ஒரு டவுட் இருக்கு, கேபிக்கு ஒரு பொண்ணு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா கேபி இறந்து போயிட்டாங்க, ஆனா அந்த பொண்ணு வந்து கேபியை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புனா, நான் இப்பவும் எனக்கு வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியல, அது கேபியோட பொண்ணு தானே என்னன்னு சொல்லிட்டு அந்த ஜேடு மோதிரத்தை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஜேட் லேடி சொல்ல, அரசரோட மெய்டு இதை அப்படியே கூர்மையா கேட்டுப்பாங்க. அரசர் எதுக்காக கிம்மோட வீட்டுக்கு போக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிம்ம வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்றதுக்காக தான். இது ராஜமாதாக்கு தெரிய வர ராஜமாதா கடும் கோபத்துல வந்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அரசரை பார்த்து கேட்கறாங்க. அம்மா உட்காருங்க, பொறுமையா இருங்க, முடிவுல மாற்றம் இல்லை அப்படிங்கிறப்போ, இதை பாருடா, உன் எதிரிங்க கையிலே நீ ஆயுதத்தை கொடுத்துருக்க, அது உனக்கு நல்லது கிடையாது, நீ அரசரா இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்கடா, கண்டிப்பா உன்னை அழிச்சிடுவாங்க அப்படிங்கிறப்போ, அம்மா சும்மா உங்க கண்ட்ரோல் என்ன வச்சுக்காதீங்க, இவ்வளோ வருடங்கள் இப்பதான் நான் ஒரே ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இந்த முடிவுலேருந்து நான் பின் வாங்கவே மாட்டேம்மா, நான் எடுத்த முடிவு தான், மிஸ்டர் கிம் த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ராஜமாதாக்கே என்னடா பண்றதுங்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நயனாக்கு அடுத்தடுத்த பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. ஒரு மினிஸ்டர் வர போறாரு, அந்த மினிஸ்டருக்கு இந்த பொண்ணை நம்ம அனுப்பிச்சு வைக்கலாம், அந்த மினிஸ்டருக்கு தேவையானதெல்லாம் பாத்துக்கோமா அப்படின்னு மேலதிகாரியை நயனாவை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. நயனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜி வந்து கேட்பாங்க, இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சியா நயனா, எனக்கு எந்த ஐடியாவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, யோசிக்க முடியல அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க, நான் ஜெயிலையே பிறந்து வளர்ந்த பொண்ணு, அங்கே நான் நிறைய விஷயங்கள் படித்தப்போ எதிர்காலத்தை எப்படி கணிக்கிறது, ஜோஷியம் எல்லாம் கூட கொஞ்சம் படிச்சிருக்கேன், எனக்கு தேவையான சில டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கா அப்படிங்கிற ஜி கிட்ட. இந்த பக்கமாக ஜங்க பார்க்கறதுக்காக நம்மளோட தேவன் வந்திருக்கிறதாக அண்ணா வந்து சொல்றாங்க. அப்படியா, தேவன் வந்திருக்கான, வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. வந்தோன்னே தேவன், என்னப்பா முடிவு பண்ணியிருக்க, நீ என்னை தேடி வந்திருக்கிறத பார்த்தா நான் சொன்னதுக்கு நீ அக்செப்ட் பண்ணிட்ட போல இருக்கு அப்படிங்கிறப்போ, ஆமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அப்பனா என்ன பொசிஷன் வேணும் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சிருக்கேன், என்ன சொல்ல அப்படிங்கிற சமயத்துல விலை நிர்ணயம் பண்ற அந்த டீமோட சீஃபா நான் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா அந்த பொசிஷன் தான் உனக்கு வேணுமா, அது ரொம்ப ஜூனியருக்கான ரேங்க்ப்பா, அது ஜூனியர்ல 6th ரேங்காக தான் அந்த ஆஃபீஸர் வந்துட்டு வருவாங்க, அந்த பொசிஷன் தான் உனக்கு வேணுமா, அதை விட ஹையர் பொசிஷன் கொடுக்குற அப்படிங்கிறப்போ, இல்ல நான் கேட்ட பொசிஷன் எனக்கு கொடுங்க, இல்லைன்னா விடுங்க அப்படிங்கிறப்போ, சரி அந்த பொசிஷனை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக்க பிசினஸ் மேனை பார்க்க வருவாங்க. கொஞ்ச நாள் பிசினஸ் மேனை பார்க்காம இருந்திருப்பாரு நம்ம தேவன், ஒரு கோபத்துல இருந்திருப்பாங்க. ஆனா பிசினஸ் மேன் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு இல்லையா, பவர் நம்ம கிட்ட வேணும், பவர் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு தான், மீனா சொன்னதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த ஆஃபருக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து சொல்றாங்க, சூப்பர் தேவன், நல்ல ஸ்மார்ட்டான முடிவெடுத்த அப்படிங்கிறாங்க. சரி, நீ ஏன் விலை நிர்ணயம் பண்ற அந்த டீம்ல சீஃபா இருக்கணும்னு கேட்ட, வேற ஏதாவது பொசிஷன் கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க, விலை நிர்ணயம் பண்ற டீம் தான், அதாவது அங்கதான் வந்து பணம் அதிகமா புழங்கும், இந்த நாட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸே அதுதான் நிர்ணயிக்கும்.
ஸோ அந்த இடத்துல இருக்கிறது நல்லது எனக்கு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஒரு பவரான இடத்துல தேவோன்னு இருக்கிறப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் இல்லையா, அந்த சந்தோஷம் தான் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் மகிங்க நயனாவை தான் காட்டுறாங்க. அந்த மினிஸ்டர் கிட்ட நயனா அனுப்பணும் இல்லையா, அதனால ஒரு லேடி கிட்ட கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணை நல்லா குளிக்க வச்சு தயார் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அது எல்லாம் நடக்கிற வரைக்கும் நான் என்ன பொறுமையா இருக்கா. அதுக்கப்புறமாக அந்த அதிகாரி வந்து கூப்பிட்டு போறப்போ கொஞ்சம் தூரம் கூட போயிடுறான். அதுக்கப்புறமாக ஒரு நிமிஷம் இல்லைங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பெண் குழந்தையா பிறக்குது, பையன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க 2 கான்குபேனை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பையன் பிறக்கல அப்படிதானங்கிறப்போ, ஹே பொண்ணு என்னாச்சு உனக்கு, என்ன இப்படியெல்லாம் பேசுற அப்படிங்கிறாங்க. நான் என்ன டக்குன்னு தெளிஞ்சவ மாதிரி, சார் இப்போ நான் ஏதாவது சொன்னேன்னா என்னை வந்து சில ஆவிகள் பொசஸ் பண்ணிடுச்சு, அதனால தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு இவரு துடிச்சு பிடிச்சி வந்து அதிகாரி கிட்ட சொல்ல, பக்கத்துல ஜியும் தான் இருப்பாங்க. என்னது ஆவியா பொசஸ் பண்ணிருச்சா, என்ன உளறீங்க அப்படிங்கிறப்போ, ஐயோ நீங்களே வேணா பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணேவா அப்படின்னு நயனாவை கூப்பிட்டு விடுறாங்க. அந்த அதிகாரி கேட்குறாரு, சரி என்னை பற்றி சொல்லேமா அப்படிங்கிறப்போ, எகெயின் வந்து அந்த பேய் வந்து பொசஸ் பண்ண மாதிரி, உன்னோட ஒரே பையனை நீ இழந்துட்ட, அந்த பையன் வந்து அமைதி இல்லாமல் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கணக்கெல்லாம் போட்டு என்னமோ சொல்லுவாங்க. இந்த அதிகாரி அசந்து போயிடுவாரு, நீ போமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜி வந்து என்னதுன்னு கேட்கறதுக்கு, ஜி கிட்ட தான் இந்த ஆஃபீஸர்ஸ் பற்றியெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு பேய்கள் என்ன பொசஸ் பண்ண மாதிரி ஏதோ சொல்லிட்டேன், இதுக்கப்புறமாக என்னை இந்த வகைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதாங்க. ஏன்னா ஜி வந்து பார்க்குறப்போ அந்த அதிகாரி ஒரு மாதிரி இருப்பார். என்ன செய்தாச்சுன்னு கேட்கறதுக்கு, அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்னால் நிலையா நிற்க கூட முடியல அப்படிம்பாரு. அதுக்கப்புறமாக ஷினிக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. அந்த 2 கான்ஸ்டபிள் பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா, அதில் ஹைட்டா ஒயிட்டா இருப்பாரு, அந்த கான்ஸ்டபிளுக்கும் ஷினிக்கும் கல்யாணம் பண்ணலான்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் ஷினிக்கு தெரிய வரப்போ மேடிக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவர் வந்து உங்க அம்மா அப்பாவை மீட் பண்ண வர போறாங்கம்மா அப்படிங்கிறப்போ ஷினியால ஏத்துக்கவே முடியல. அந்த பர்சன் வர்ற சமயத்தில் ஷினியா போயிட்டு, இதை பாருங்க, எனக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை, என் அம்மா அப்பாவை பார்த்து இந்த கல்யாணம் நிச்சயமே ஆனாலும் நான் உங்களை கட்டிக்க மாட்டேன், அதனால நீங்க அந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம இப்பவே போயிடலாம் அப்படின்ட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. இந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா இந்த பையன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கான்ஸ்டபிளா இருந்தாலும் பயங்கர பணக்கார வீட்டு பையன். அந்த பணத்தை வச்சுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலையை வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்துக்காக தான் சரி இந்த பையனை கட்டி வைக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கா, நம்ம மருமகன் ஆனதுக்கு அப்புறமாக இன்னும் நிறைய அதிகாரமெல்லாம் வந்துடும், பெரிய பதவியெல்லாம் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போக இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது, மூஞ்சி லட்சம் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமாக தன்னோட பதவியை ஏத்துக்கிறதுக்காக தேவோன்னு வராங்க. அப்போ இங்க இருக்கிற ஒரு அதிகாரி, வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்போ, இவர் வேற யாரும் இல்லைங்க, ஒரு வாட்டி ஒரு பிளான் இருக்கு, அதுக்கு நீங்க உதவி பண்ணுவீங்களான்னு போய் நம்ம தேவோன்னு கேட்டப்போ பலாருன்னு அடிச்சாரு இல்லையா, அந்த அதிகாரி தான் இவரு. இப்ப தேவோன்னு பாக்குறப்போ அது ஞாபகம் வருதுதான், பட் இருந்தாலும் அதெல்லாத்தையும் மறந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிறப்போ, ஐயோ பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாக இவர் தான் வந்துட்டு விலை நிர்ணயம் பண்ற டீமோட சீஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்படி அறிமுகப்படுத்தி வச்ச கையோட யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. அங்க அன்னிக்காரியும் இருக்காங்க, பிசினஸ் மேனும் இருக்காங்க, இன்னும் நிறைய வியாபாரம் செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. எதுக்காக நம்மள எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறப்போ, இல்ல புதுசா விலை நிர்ணயம் பண்ற டீமுக்கு ஒரு அதிகாரி வந்திருக்காங்களா, அவர் நம்மளை பாக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறப்போ அங்க வர தேவோனை பார்த்ததும் அன்னிக்காரிக்கு முகத்துல ஈ ஆடல. ஒரு சின்ன மீட்டிங் தாங்க, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அன்னிக்காரி உடனே வந்து ரூபா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி விலை நிர்ணயம் பண்ற டீமோட புது சீஃப் யாருமே கிடையாது, அந்த தேவோன் தான், அவனுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா ஜங்கு தான் அப்படிங்கிறாங்க. கிட்ட இருந்து லாவகமா தேவோனை காப்பாத்திட்டு இவ்வளவு பெரிய பதவி கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு பயங்கர கடுப்பா இருக்கு இவளுக்கு. அதுக்கப்புறமாக சுசுருக்கு வராங்க. ஏற்கனவே தேவோன் சொல்லி வச்சிருப்பாங்க, ஒரு 4-5 பெண்களை செலக்ட் பண்ணி வைங்க, ரொம்ப திறமையான பெண்களாக இருக்கணும், அந்த பெண்களுக்கு நடனமாட பாட்டு மட்டும் கிடையாது, நல்ல புத்தி கூர்மையும் சாதுரியமும் இருக்கணும், நம்ம நாட்டோட அரசியலை பத்தி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சில லேடிஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, மீனாவும் ஹெட் லேடியும். அங்க வந்து நம்ம தேவோன், இதை பாருங்க, முக்கியமான அதிகாரிகள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வர போறாங்க, நீங்க அவங்களுக்கு சர்வ் பண்ண போறீங்க, அப்போ நீங்க எவ்வளவு அலர்ட்டா இருக்கணுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல இங்க சீன் அப்படியே கட் பண்ணா ஜி வந்து நயனாவை பார்க்கணும்னு கூப்பிட்டுருப்பாங்க. வந்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, நயனா என் தாத்தா பார்க் எனக்கு கொடுத்த அந்த லட்ரி மேப்பையும் நீ பாத்தியா படிச்சிருக்கியான்னு கேட்குறப்போ, ஆமா நான் பார்த்துருக்கேன் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்லது, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது கிடையாது, என் தாத்தா ஒரு மேப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போனா உன் லைஃபுக்கு தேவையானது கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு, அங்கே நான் போலான் இருக்கேன், நான் லீவுக்கெல்லாம் கூட அப்ளை பண்ணிட்டேன், நீ என் கூட வரியான்னு கேட்குறாங்க. நம்ம நயனாவும் சரின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக ஒரு இடத்துல நயனா உட்காந்து எதையே யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ அந்த ஒரு அதிகாரி வந்து, ஏமா ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்னு சொல்றாங்க. அங்க போனா அங்க இன்னும் 2 ஆஃபீஸர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், எனக்கு ஒரு வகையில தூரத்து சொந்தம், என்னை பத்தி எல்லாம் சொன்ன மாதிரி இவங்களை பத்தி சொல்லு அப்படிங்கிறாங்க. நயனாக்கு திக்குன்னு ஆகுது. ஏன்னா நயனா இவங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சதுனால தான் சொன்னான். ஆனா இந்த 2 ஆட்கள் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் சமாளிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி நீங்களாம் என்ன ஏமாத்துறீங்க, நீங்களாம் நல்லவங்க கிடையாது, இந்த நாட்டுக்கே நீங்க கேன்சர் மாதிரி அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி பயங்கரமா ஏதோ பேசி எங்களை வந்து அங்கிருந்து ஓடுற மாதிரி செஞ்சிருவா. இதை நம்ம ஜி பார்த்துட்டு, என்னாச்சு நயனா, சில ஆஃபீஸர்ஸ் போறதை பார்த்தேன், என்ன ஏது அப்படின்னு கேட்க, ஐயோ இவங்களுக்கெல்லாம் நான் குறி சொன்ன மாதிரி ஏதோ என்ன வந்து ஆவி பொசஸ் பண்ணிட்டு குறி சொல்வேன் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் 2 ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்து குறி சொல்ல சொல்றாங்க. எப்படியோ சமாளிச்சிட்டேன், நம்ம சீக்கிரம் வந்து அங்க என்ன எதுன்னு போய் பார்க்கணும், பார்க்கையா கடைசியா ஆசையா உங்களுக்காக என்ன விட்டுட்டு போயிருக்காருன்னு பார்க்கணும் அப்படிங்கிறப்போ,
ஆமா நயனா, அதுக்கு தான் நானும் அவளை காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு ஜி. ரூபா வந்து கத்துன்னு கத்துறா ஜங்கு கிட்ட. என்ன தைரியம் இருந்தா உங்க பையனுக்கு இவ்வளவு பெரிய பதவி கொடுத்துருப்பீங்க, அப்படி நீங்க அவனுக்கு பண்றதுலேயே தெரிஞ்சு போச்சு, என்னையும் பொண்ணையும் கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சே பார்க்கல. அவன் நம்மளை அழிச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பான். நான் வந்து அமைதியா இருக்க போறதில்ல இதுக்கப்புறம் அப்படின்னு ஆரம்பிக்க, இதை பாரு ரூபா, என் பையனை நீ ஏதாவது ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? எங்களை கைவிட்டுருவீங்களா? நீ என் பொண்ணையும் போன்னு சொல்லிடுவீங்களாங்கிறப்ப, ஆமா அப்படி கூட நான் சொல்லுவேன். என்ன அப்படி கூட அப்படிதான் சொல்லுவேன். என் பையனுக்கு ஏதாவது அப்படின்னா நான் யாரை பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ரூபாக்கெல்லாம் ஒரு மாதிரி திக்குனாயிரும். இதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அண்ணாவும் அண்ணியும் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. அவர் பயங்கர ஸ்டெப்பனா இருக்காரு. தேவோன் பக்கம் நாம லைட்டா திரும்பினா கூட அவ்வளோதான், என்னை யாருடின்னு கேட்டு துரத்தி விட்டுருவார் அப்படிங்கிறப்போ, அது மட்டும் இல்லாமல் அண்ணா சொல்லுவாங்க, இதை பாரு ரூபா, இந்த விலை நிர்ணயம் பண்ற டீமோட சீஃபா வரணும் அப்படிங்கிற இந்த பொசிஷனை ஜங்கு செலக்ட் பண்ணல, தேவோன் தான் செலக்ட் பண்ணி கேட்டான். இதை விட ஹையர் பொசிஷனை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜங்கே சொன்னார். ஆனால் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அவன் தான் அடம் பிடிச்சி கேட்டான். அதனால் நம்ம அவன் மேலே தான் ஒரு கண்ணை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வார்டனை பார்க்கறதுக்காக குக்கிங் லேடியும் அந்த ஜெயிலரும் வந்திருப்பாங்க. இவர் இங்கே குடிச்சே கிடக்கிறாரு. நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க என்ன பார்க்கறதுக்கு அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க, உங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் எல்லாத்தையும் நான் வந்து அந்த ஜிங்சா சீஃப் வந்து எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். எகெயின் நீங்கள் வாங்க, ஜெயிலுக்கு வாங்க, வார்டனா இருங்க. இப்படி கிடந்த எப்படிங்கிறப்போ, எனக்கு அந்த ஐடியா இல்லைங்க, என் பொண்ணு நயனா இல்லாத இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இவர் உறுதியாக சொல்லிடுவாரு. இந்த பக்கமாக ஜங்கு வந்து இவரை பார்க்கறதுக்கு வருவாங்க தேவோனுக்கு அந்த சொசுருலேயே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க ஹெட் லேடி. அந்த இடத்துக்கு தான் பார்க்க வருவாங்க. இதை பாருப்பா, நான் சொல்கிற இடத்துக்கு நீ ரைடுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. எங்கே எதுன்னு கேட்குறப்ப தேவோனுக்கு தெரிய வருது, அந்த இடத்துக்கா, அந்த வீட்டோட பையன் ஜிக்கும் ஷினிக்கும் தான் கல்யாணம் பண்ணுறதாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ஜி வந்து என் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு என்ன காரணம் ஏது காரணம் அப்படிங்கிறதுல தெரியல. நீ வந்து இப்போ புதுசாக பதவி ஏற்றிருக்க, உன்னோட பொசிஷனை நல்லா அப்படி நல்ல கன்று மாதிரி நிற்க வைக்கணும் அப்படின்னு அதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும். ஃபர்ஸ்ட் அவரோட பிஸ்னஸ்க்கு போ, அவர் கம்பெனியில் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருங்கிறத பாரு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஜி வந்து லீவ் அப்ளை பண்ணிட்டாரு, கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. இந்த மாதிரி நான் என் அப்பாவை பார்க்க போகிறேன், நிறைய வேலையெல்லாம் இருக்குது, நான் போகிறப்போ இந்த பொண்ணை கூப்பிட்டு போட்டோமா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு தான் வந்து ஆவிகள் ப்ரொசஸ் பண்ணிட்டு எதிர்காலத்தை பற்றியெல்லாம் சொல்கிறாளே, அப்பாவோட எதிர்காலத்தையும் சொல்லுவா இல்லையா, அதுக்காக கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்போ இவரும் வந்துட்டு சரிப்பா கூப்பிட்டு போ அப்படிம்பாங்க. கரெக்டாக வெளியே போகலான்னு வர்றப்போ இன்னொருத்தர் வருவார். நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, என்ன உள்ளே இருக்கிற ஆஃபீஸருக்கு தெரியும், என்ன பிரின்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ நீங்களா, அப்போ நீங்கள் அப்படின்னு ஆரம்பிக்க, ஆமாம் இப்போ இருக்கிற அரசரோட அண்ணன் தான் நான் அப்படிங்கிறாரு. எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க. ஸோ இவங்க கிளம்பி போனது தடப்படுது. இப்போ வந்த இளவரசருக்கு சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம நயனாவை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நயனாவை ரெடி பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னா, அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஆவிகள் வந்து நம்மளை பற்றி எல்லாமே சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஸ்லேவாக தான் அனுப்பிச்சாங்க. ஆனால் அரசர் வந்துட்டு உங்களுக்கு பிரைவேட் ஸ்லேவாக அந்த பொண்ணு அனுப்ப சொல்லி ஆர்டர்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ நடந்த கொள்ளையர்கள் பிரச்சனை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற ஜி இருந்துட்டு, அரசரோட பர்சனல் பாடி கார்டு வந்து கேட்டப்பவே நான் ஏன்னா செத்து போயிட்டான் தான் சொல்லியிருக்கிறோம், இப்போ இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு புரியாமல், ஆக்சுவலாக அந்த கொள்ளையர்கள் பிரச்சனை இதெல்லாம் நடந்ததுனால அந்த ஆர்டரே அரசர் கேன்சல் பண்ணிட்டாரு, அதனால தான் இவருக்கு தெரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிக்கிறாங்க. அரசர் இப்படி ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா அரசருக்கு இவர் அண்ணா ஆகுது, அப்போ இவருக்கு தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேபி உங்களுக்கு சர்ப்ரைஸாக வச்சிருந்துருக்கலாம். அந்த பொண்ணு செத்து போனதால அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதனால உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுருக்கலாம் அப்படின்னு எப்படியோ சமாளிக்கிறாங்க. இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவர் தாங்க இளவரசர். இவருக்கு தான் கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்காங்க. இவர் தலைநகரில் இல்லைங்க, ஊருக்கு வெளியே இருக்காங்க. அதனால தான் ஜங்கு ரூபாவும் இவர் எதுவும் பண்ணாம வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் அரசியலில் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் இருக்கிறதுனால தான் இவரோட உயிருக்கும் சரி, மனைவி குழந்தைங்க உயிருக்கல்ல எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருக்கு. வேற வழி இல்லை, இந்த வாட்டி ஒன்றும் பண்ண முடியறதில்ல. நயனா கிளம்பி தான் வர்றா. வெளியிருக்கிற ஜிக்கு நடா பண்ணுறது, நயனாவை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாமல் இருக்கு. நயனா உள்ள வந்ததும், ஏமா உனக்கு வந்து ஏதோ ஆவிகள்லாம் உன்னோட உடம்புக்குள்ள வந்து குறி சொல்லுமாமே, எனக்கும் சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அதை கேட்டு நயனா கால்குலேட் பண்ணி பார்க்குறா. பண்ணி பார்த்தவளுக்கு அதிர்ச்சி ஆகுது. உங்களுக்கு பசங்க இருக்காங்களான்னு கேட்குறப்போ, ஆமாம்மா 3மே ஆண் பசங்க. ஏன் கேட்குற, அந்த 3 ஆண் குழந்தைகள்ல ஒருத்தன் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறான், மிகப்பெரிய பொசிஷனுக்கு போகிறான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என்னோட தம்பி தான் அரசன், ஆனால் நாங்கள் 2 பேர் வந்து ஸ்டெப் பிரதர்ஸ் தான். இந்த ராஜாங்கமெல்லாம் வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் உயிரோடவாவது இருந்துட்டு இருக்கேன். இளவரச பட்டம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எனக்கு எந்த பதவியும் வேண்டான்ட்டு நான் இருக்கிறப்போ என் பசங்களுக்கும் ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க. அதுவும் நாங்களே எங்களுக்கு ஏதாவது பதவி போட்டு கொடுங்களே அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு பதவி போட்டு கொடுப்பாங்களே தவிர்த்து பெரிய பொசிஷனில் போட்டு கொடுக்க மாட்டாங்க. நீ அப்படி என்ன பொசிஷனமா வந்து சொல்கிற அப்படிங்கிறப்போ, இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க, அதை சொல்கிறதுக்கு ஆவிகளை நான் அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஆவிகளா, அதெல்லாம் தான் உடம்புக்குள்ள வந்து பேசுது அப்படிங்கிறப்போ, ஆமான்னு சொல்கிறா நயனா. சரி அப்போ நீ எதை பற்றி பேசுகிற, சிம்மாசனத்தை பற்றி பேசுறியா அப்படிங்கிறப்போ, ஐயா மன்னிச்சிருங்கய்யா, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவா. இந்த வாட்டி நயனா சொன்னது எட்டுக்கட்டியெல்லாம் கிடையாதுங்க. நயனாக்கு கொஞ்சம் கணிக்க தெரியும் இல்லையா, ஜோஷியம் தெரியும். அதை வச்சு டேட் ஆஃப் பர்த் வச்சு கால்குலேட் பண்ணி தான் சொல்லியிருக்கா.
இந்த பக்கமாக இந்த ஜிங்சா ஆஃபீஸரை கொஞ்சம் பயமுறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணு கூட சேர்ந்துட்டு பழைய சீஃப் ஆஃபீஸர் ஒரு பிளான் பண்றாரு. அதன் வகையில ஒரு தப்பு பண்ணால அவர் வேணும்னே தப்பு பண்ற மாதிரி வச்சு போலீஸ் கிட்ட பிடிப்பட வச்சு இந்த ஜெயிலுக்கும் அனுப்பிச்சாச்சு. அவர் வந்து பெரிய ஆள் மாதிரி காட்டி என்ன இந்த மாதிரி நைட் டைம்ல வெளியே அனுப்பிச்சிட்டு பகல்ல வந்து நான் உள்ள வர்றதுக்கான வழி இருக்கா, அந்த மாதிரி பண்ண அப்படின்னா நான் நிறைய பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜிங்சா ஆஃபீஸரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த நபரை வெளியே அனுப்புறாங்க. அந்தவங்களை வெளியே அனுப்பிச்சிடல பணம் கொடுங்க அப்படிங்கிறப்போ அவர் ரிசீவ் பண்றதுக்காக 2 பேரும் வந்திருப்பாங்க. கடைசியில நாங்கெல்லாம் போலீஸ்டா, உன்னை கண்காணிக்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணோம், கடைசியில நீ என்னையே தப்பிக்க வச்சு என்கிட்டயே காசு கேட்கறியா அப்படின்னு சொல்றப்ப ஐயா மன்னிச்சிருங்க அப்படிம்பாங்க. பக்கத்துல தான் தள்ளி நின்று பெண்ணும் பழைய சீஃப் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. சரி இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா எங்களுக்கு பணம் கூட அப்படின்னு அவங்க லஞ்சம் வாங்குறாங்க. இதன் வகையில இவனை நல்லா டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமாக சாய் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கிட்ட சொல்றாங்க. திடீர்னு வந்து ட்ரையல் நடந்துட்டு இருந்தப்போ ஜி வந்து நயனாக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, அது எல்லாருக்குமே வந்து ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அதுக்கு இதுதான் காரணமா இருக்கும். ஏன்னா பார்க்கணும் ஒருத்தர் வந்து இருந்தாரு, அவரோட பேரன் தான் வந்துட்டு இந்த ஜி. ஆக்சுவலா ஜி வந்து இப்ப அவருக்கு அப்பாவா ஒரு வியாபாரி இருக்காரு இல்லையா, அவரோட உண்மையான பையன் கிடையாது, அவரே தத்தெடுத்து தான் வளர்த்திருக்காரு. இதெல்லாம் என்ன நயனாதான் கண்டுபிடிக்க சொன்னா அப்படின்னு மொத்த கதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நயனா என்ன கண்டுபிடிக்க சொன்னப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஜி தான் பார்க்கோட பேரன்னு சொன்னதும் நயனா போய் பார்த்துருக்கா. ஒருவேளை நயனா சொன்னது எல்லாத்தையும் ஜி நம்பி இருக்கணும், அதனால தான் நயனாக்காக அந்த ட்ரையல் சமயத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஷீ நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் மெய்டு இருந்துட்டு அப்பாடா எப்படியோ இந்த பொண்ணு அதுலேருந்து மூவ் ஆனாய் வந்துட்டா போல இருக்கு அப்படிங்கிறப்போ இல்லை நான் இந்த மாதிரி ஜியை பார்க்கறதுக்காக ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிற இடத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற சமயத்தில் உடனே இவங்க ஓடி வந்து ரூபா கிட்ட சொல்லுவாங்க. ரூபா வந்து ஏண்டி இப்படி பண்ணுறேன்னு கேட்குறப்ப என்னால் முடியலமா, மறக்க முயற்சி பண்ணுறேம்மா, ஆனால் என்னால் அவரை மறக்க முடியலமா, ஜி இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு உட்காந்து அழுதுட்டு இருப்பான். இங்கே டிஃபென்ஸ் மினிஸ்டரா பதவி ஏற்றுக்கிட்டாரு கிம். அதுக்காக அரசரை வந்து பார்த்துட்டு பேசிட்டு போக இதை பற்றி எல்லாம் தெரிய வந்து ஜங்கு வந்து ராஜமாதாவும் பேசுகிறாங்க. இதை பாருங்க ராஜமாதா, உடனே அரசரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரை இப்போ பதவி ஏற்றிருக்கிற கிம் இருக்கான் இல்லையா, அவன் மேலே ஏதோ ஒரு பழியை போடுவோம், அவன் தப்பு பண்ணுறாங்கிறத கண்டுபிடிப்போம், அதன் வகையில் அவனை ஏதாவது சமாளிச்சுக்கலாம், அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசரை பார்க்கறதுக்கு அரசரோட அண்ணா இளவரசர் வராரு. அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். வந்த இளவரசர் இந்த மாதிரி எனக்காக பிரைவேட்ஸ்லேயோ ஒரு பொண்ணு அனுப்புறதாக இருந்ததாமே, அது கடைசியில் கேன்சல் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படிங்கிறப்போ அண்ணா நான் அப்படியே எந்த ஒரு ஆர்டரும் கொடுக்கல, மேபி இடையில ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிருந்திருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நடந்திருக்கலாம், பரவாயில்ல அதெல்லாம் விடுங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்கிறேன், கிம்மை வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக நான் வந்துட்டு இந்த மாதிரி பதவி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப நல்லது, எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அப்புறம் ஒரு பொண்ணை நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணை தான் நீ எனக்கு வந்து பிரைவேட்ஸ்லேயே அனுப்புறதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்து ஒரு ஷாமன் மாதிரியா, உடம்புக்குள்ள ஆவிகள் வந்து குறி சொல்லுமா, அப்படி அந்த பொண்ணு நிறைய விஷயங்கள் சொன்னா அப்படிங்கிறப்போ இவரும் பேரை சொல்லலை, அரசரும் அது ஏதோ ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கதை கேட்டு விட்டுருவாரு. இந்த பக்கமாக நம்ம ஜியையும் நயனாவையும் தான் காட்டுறாங்க. அந்த இளவரசர் வந்தாரு, ஒரு நாள் இருந்தாரு, நம்ம நயனா குறியெல்லாம் சொன்னா அதை கேட்டுட்டு அடுத்த நாள் அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமாக இவங்க 2 பேரும் வந்துட்டு ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க. என் அப்பாவை பார்க்க போறேன், இந்த பொண்ணையும் கூப்பிட்டு போறேன், என் அப்பாவோட எதிர்காலத்தை இந்த பொண்ணு குறி சொல்லுவா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இது மற்றவங்களுக்காக. ஆனா இவங்க உண்மையா வந்தது யாருக்கு ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்பதான் வந்து ஜி கேட்பாங்க, இளவரசருக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எப்படி கேட்கறது டைரக்டா அப்படின்னு தெரியாம கொஞ்சம் சுத்தி வளைச்சு கேட்கிறப்போ இங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரிஞ்சிச்சு. நான் வந்து உண்மையிலேயே ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கணிச்சு சில விஷயங்களை சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமாக எதுவும் இல்லை, சரி நீ போகலாமான்னு என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மேப்பில் மார்க் பண்ணியிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கும், அதையும் எடுத்துருவாங்க. அதுக்குள்ள தங்கக்கட்டிகள் இருக்கும், அதுவும் தங்கச்சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுத்த தங்கக்கட்டிகள். அதை பார்த்த இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுல ஏதோ ஒரு லெட்டரையும் வந்துட்டு ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு எடுத்து படிக்கிறப்போ படிச்சு பார்த்துட்டு சொல்லுவாரு, நான் அது என்ன தெரியுமா, மிங்நாட்டோட அரசரை என் தாத்தா எழுதியிருக்க லெட்டர் அப்படின்னு சொல்லி இங்க சீன் அப்படியே கட் பண்ணா ஜியோட அப்பாவோட பிசினஸ் அழிச்சு ஒழிச்சு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக தேவன் செயல்படுறது இல்லை. அதுக்கு பதிலாக ரகசியமா ஃப்ரெண்டை வச்சு விசாரிக்கிறப்போ டேய் அவர் ஒன்றும் நல்ல பிசினஸ் மேன்லாம் கிடையாதுடா, கன் பவுடர் வந்து இல்லீகலாக நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு, இல்லீகலாக மின்னாட்டுக்கும் இங்கேயும் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் கன் பவுடர் அப்படின்னா நிறைய வாங்கியிருக்காங்க, அது மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் நல்லா பணக்கார ஆள் அப்படிங்கிறதுனால பெருசாக யாரும் கண்டுக்காம இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாக அப்போ இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேவன் முடிவுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக இதை வந்துட்டு பிஸ்னஸ் மேன் கிட்ட சொல்றப்போ ஐயோ அவர் அவ்வளோ பெரிய ஆளாச்சே, இப்போ டைம் வந்துடுச்சு அவர் ஆட்டமெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கு, அவர் பணம் சம்பாதிச்சது நேர்மையான வழியில கிடையாது, இவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனிக்கே வந்து அந்த இடத்தையே சூறையாடி எல்லாத்தையும் கைப்பற்றிடுறாங்க. அந்த சமயத்தில் கொஞ்சம் கன் பவுடர்ஸ் இருக்கு, இல்லீகலாக மின்னாட்டிலேருந்து ட்ரேட் செய்யப்பட்ட சில பொருட்களும் இருக்கு. இவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு ஆள் கிட்ட கேட்குறப்ப தான் ஒன்றும் பண்ண முடியாது, உங்க பணத்தை வச்சு இங்கே செல்லுபடியே ஆகாது, இந்த புதுசாக வந்திருக்க ஆஃபீஸர் வேற யாருமே இல்லை, ஜங்கோட பையன் அப்படிங்கிறாங்க. இவர் அப்படியே ஆடி போயிடுவாரு. ஓ
ஓகே நம்ம பையன் ஜி வந்து அந்த ஷினி பொண்ணை கட்டிக்கலன்னு சொன்னதுக்காக தான் ஜங்கு பழி வாங்குறான் அப்படின்னு இவருக்கு புரியுது. அதுக்கப்புறமாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க இல்லீகலா நிறைய வேலைகள் பண்ணிருக்கீங்க, அதுக்கான தண்டனையாக உங்களோட அந்த பிசினஸ், அவங்க கிட்ட இருக்கிற செல்வம், வீடு, இது எல்லாத்தையும் அரசாங்கம் பறிமுதல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறப்போ அதிர்ச்சியில அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. அவ்வளவுதான், உடனே படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. ஜியும் நயனாவும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறப்ப கூட இன்னொரு ஆஃபீஸரும் கிளம்பியிருப்பாங்க. எனக்கும் நயனாக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் ஊருக்கு போங்க, அதுக்கப்புறம் நாங்க வர்றோம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த அதிகாரி இங்க வந்துற இங்க இப்ப தலைநகருக்குள்ளதான் வராங்க. இன்னும் சில ஆட்களோடு சேர்ந்து நம்ம தேவோன்னு இந்த பக்கம் வருவாங்க. ஜியும் நயனாவும் போவாங்க. ஆனா என்ன ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே அந்த அதிகாரிங்க வந்து ரீச் ஆயிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஜியோட அப்பாக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். உடனே ஓடி வந்து சீக்கிரம் வாங்க ஜி, உங்க அப்பாவை போய் நீங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அவர் படுத்த படுக்கையா இருக்காரு. மருத்துவர் வந்து உத்தரவாதமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கண்ணே முழிக்க மாட்டேன்றாங்க. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல, நீங்க தான் விசாரிச்சிங்களா அப்படிங்கிறப்போ, நான் வந்தப்பவே உங்க அப்பா ஒரு ட்ரையலை தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். யாரோ தேவோன்னு அப்படின்னு சொல்லிட்டான். அவன் தான் வந்துட்டு உங்க அப்பாவோட சொத்து கித்து எல்லாத்தையும் ஜப்தி பண்ணியிருக்கான். அதனால உங்க அப்பா இப்படி கிடக்குறாரு அப்படிங்கிறப்போ, என்னது தேவோனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை எகெயின் கேப்பா வந்து நயனா. ஏமா அவனை உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ, தேவோன் அப்படிங்கிறவன ஜீக்கும் தான் தெரியும். 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்ப மருத்துவர் வந்து, ஏப்பா நீ கொஞ்சம் உள்ள போப்போ, உங்க அப்பா பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அவர் இப்ப கண்ணை முழிச்சிட்டாரு. ஜியோட கையை பிடிச்சிட்டு, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த ஜங்கோட பையனான தேவோனும் தான். அந்த பொண்ணு ஷினியை நீ கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அப்பனும் பையனும் என்னை பழி வாங்கிட்டாங்கப்பா. நீ வர்ற வரைக்கும் தான் நான் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்திருக்கேன் போல இருக்கு. கண்டிப்பா என் உயிர் இருக்காதுப்பா, நான் செத்து போயிடுவேன். ஆனா நீ எனக்காக அப்பனையும் பையனையும் நீ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வாங்கிட்டு அப்படியே இறந்து போயிடுவாங்க. நயனாக்கல்ல என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.